அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். கவலை அளிக்கிறதா தமிழக நிதி நிலைமை? இந்த கேள்வி ஏன் எழுந்திருக்கிறது? சில நாட்களுக்கு முன்னால் தமிழக முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதும் போது உர மானியத்தை குறைக்கக்கூடாது, நீங்கள் நாப்தா இல்லாத உரத்துக்கு வழங்கும்போது மானியத்தை நீங்கள் முழுமையாக வழங்க வேண்டும், ஏற்கனவே வழங்கியது போல தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறினார். அப்போது ஒரு வரி சொல்கிறார், தமிழகத்தில் ஏற்கனவே நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது என்று. இதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று அனைத்து கட்சி தலைவர்களும் தமிழகத்துடைய நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது, இதை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ் அவர்கள் கணேஷ்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பினார் சட்டசபையில். முதலமைச்சர் பதிலளித்தார், கவலை அளிக்கும்படியாக இல்லை, வரையறைக்கு உட்பட்ட அளவுதான் இருக்கிறது என்று. உண்மையிலேயே தமிழகத்தின் நிதி நிலைமை கவலை அளிக்கும்படியாக இருக்கிறதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய விரிவான தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். 2 மாதங்களுக்கு முன்னாடி பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருந்தது. அது என்ன செய்தி அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கார். அந்த கடிதத்துல தமிழகம் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. இது ஒரு புறம் இருக்கையில, ஒரு ஆண்டு என்பது ஜனவரி முதல் டிசம்பர் வரை, ஒரு நிதி ஆண்டு என்பது ஏப்ரல் முதல் மார்ச் வரை. இதனாலதான் பிப்ரவரியில் எல்லாரும் அவசரமா அக்கவுண்ட் செட்டில் பண்ண போயிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த பத்திரிகை செய்தி மேலும் என்ன குறிப்பிட்டது அப்படின்னா, 2014 நிதி ஆண்டு துவங்கும் பொழுது தமிழகம் என்னதான் நிதி பற்றாக்குறையில் இருந்தாலும் என்ன கணக்கு போடப்பட்டிருந்தது அப்படின்னா, நிதி பற்றாக்குறை எல்லாம் நீங்கி உபரியாவே 300 கோடி ரூபாய் தமிழகத்துக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டாங்க. உண்மையில் நிலைமை அப்படி இல்லை. 6 மாத காலம் பொறுத்து, அதாவது கரெக்டா இப்பத்துல இருந்து 4 மாதம் காலத்துக்கு முன்னாடி தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை சுமார் 7600 கோடி அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் சொல்லுது. இது மட்டும் இல்ல, இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஏன் அப்படின்னா, போன நிதியாண்டில் 1800 கோடி தமிழகத்திற்கு நிதி பற்றாக்குறை, எப்படி எல்லாம் தீர்ந்து உபரியாக பணம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகை செய்தியில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்கையில, இந்த பிரச்சனையை ஏற்கனவே ஸ்ரீரங்கம் தேர்தலில் திமுக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். தமிழகம் நிதி நெருக்கடியில் சிக்கி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. இன்று தமிழக சட்டசபையில் பாமக எம்எல்ஏ ஒருவர் இந்த கேள்வியை எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்திய அரசு ஒரு குறியீடு கொடுத்திருக்கோம் இந்த மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குறியீடுக்குள்ளதான் தமிழகம் இருக்கிறது, பணத்தை இங்க யாரும் வீணா செலவு பண்ணல என்பதை சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு ஒரு சில வினாக்கள் எழுந்துள்ளது. தமிழகத்தினுடைய உண்மையான நிதிநிலை என்ன? 2வது, தமிழகத்தின் நிதிநிலைக்கு யார் காரணம்? 3வது, தமிழகத்தில் வளர்ச்சி பணிகள் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா கடந்த 4 ஆண்டுகளில்? இந்த மாதிரி மக்கள் மனதில் நிறைய வினாக்கள் எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. நிறைய வினாக்களுக்கு விடை தேடும் முயற்சி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி. கவலை அளிக்கிறதா தமிழக நிதிநிலை என்ற தரப்பில் இந்த ஆயுதெழுத்து விவாதிக்க இருக்கும். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு முருகன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதேபோல அதிமுகவுடைய இலக்கிய அணியுடைய இணைச் செயலாளர் திரு துரை அரசன் அவர்கள் இருக்கிறார். அதேபோல மார்க்சிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பீமாராவ் அவர்கள் இருக்கிறார். அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார். உங்க 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல கணேஷ்குமார் வந்து ஆரம்பிக்க விரும்புறேன். தமிழகத்தோட நிதி நிலைமை மோசமாயிருச்சுன்னு ஃபீல் பண்ண முடியாது. என்ன நடந்துச்சு? நாடு நடந்துகிட்டே இருக்கு, எதுவும் திவாலாயிரல, யாரும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துடல. எல்லா மாநில பட்ஜெட்டும் எல்லா மாநில அரசும் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறோம், நம்மளும் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறோம். பட்ஜெட்டுக்கான கூட்டத்தொடர் நடக்குது. நீங்கள் எதிர்பார்த்த, உங்களுடைய நிறுவனம் எதிர்பார்த்த வெள்ளை அறிக்கை உட்பட எல்லா அறிக்கையும் சேர்ந்தது நிதிநிலை அறிக்கை வரப்போகுது. அப்ப என்ன உங்களுக்கு இந்த கவலை தந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க? இது உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, நாங்க சட்டமன்ற உறுப்பினராக 2011ஆம் ஆண்டு தேர்வு பட்ட பொழுது 1 லட்சம் கோடி, 92,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடியாக இருந்த கடன் ஒரு ஆண்டும் பாத்தீங்கன்னா அதிகரித்துட்டே போயிட்டு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1,76,000 கோடி. இந்த ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்னாடி திமுக ஆட்சி இருந்த பொழுது இவர்கள் இதே குற்றச்சாட்டை திமுக மீது வச்சாங்க. இவங்க நிர்வாக சீர்கேடின் காரணத்தினால தமிழகம் 1 லட்சம் கோடி கடனுக்கு தள்ளப்பட்டதுன்றதெல்லாம் வச்சாங்க. இதற்கு பிறகு வளர்ச்சி பணிகள் என்ற வளர்ச்சி, இந்த மாநிலத்துடைய தொழில் வளர்ச்சியோ சரி, விவசாயத்துறையில வளர்ச்சியோ சரி பாத்தீங்கன்னா, விவசாயத்துறை வளர்ச்சியில பின்னடைவு, தொழில் வளர்ச்சியில பின்னடைவு. அதாவது மூலதன செலவுக்கு மட்டும்தான் பண்றோம்னு இன்னைக்கு சொன்னாங்க. மூலதன செலவுக்காக கணக்கு பண்ணிக்கிட்டே போனா ஆண்டுதோறும் கடன் சுமை அதிகரித்துக் கொண்டேதான் போகக்கூடிய சூழ்நிலை. இது கடைசியா யார்கிட்ட வந்து நிக்கும்னா, ஒரு கட்டத்துல பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அடிப்படை மக்களாக தான் இருப்பாங்க. கடன் சுமையை சரி செய்வதற்கு அதனுடைய பலம் நல்லா எல்லாம் இருந்தா மக்கள் மீது தான் சுமத்தப்படும். இதேதான் பாத்தீங்கன்னா, இல்ல மூலதன செலவுகள் மட்டும்தான் செய்யறேன்னு சொல்றதுக்காக நீங்க மத்த இலவசங்களுக்காக செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து நீங்க குறைச்சி அதை மூலதன செலவுக்கு செஞ்சா நமக்கு உண்டான
இந்த கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, போக்குவரத்து துறை கடன் சுமையில் அதிகமா இருந்த பொழுது பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டது. அந்த பஸ் கட்டணம் பார்த்து அடித்தட்டு பாமர மக்கள் மீது தான் வந்தது. மின்சார வாரியம் அதே மாதிரி கடன் சுமையில் அதிகமாக இருந்த பொழுது அதனுடைய மின்சார வாரியம் மின்சார கட்டணத்தை உயர்த்தி அதன் சுமையை கொண்டு வந்து மக்கள் மீது தான் திணித்தார்கள். ஒரு கட்டத்தில் இது முடியாத சூழ்நிலைக்கு போகும்பொழுது முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடையது. ஆண்டுதோறும் குறைவதற்கான குறியீடு எதுவுமே இல்லாம அதிகரித்துட்டு போறதுதான் அவர் சொல்ற. அதாவது அவர் சொல்லல ஒரு முரண் இருக்குதா சரியா இருக்குதா நீங்க பார்த்து சொல்லணும். அதாவது பேருந்து கட்டணம் டீசல் விலை உயரும் போது பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுகிறது, கொள்முதல் விலை உயரும் போது மின்சார கட்டணம் வந்து உயர்த்தப்படுகிறது. அதற்காக மார்க்சிஸ்ட் கட்சி உட்பட பாமக உட்பட திமுக உட்பட எல்லா எதிர்கட்சியும் வந்து கடுமையான கட்டணம் இருக்கு. எப்படி நீங்க கட்டணத்தை உயர்த்தலாம்னு, உயர்த்தினால் மக்களுக்கு பாதிக்கப்படாத சண்டை, உயர்த்தவில்லை என்றால் கடன் அதிகரிக்கிறது சண்டை. ஒரு அரசு நிர்வாகம், ஒரு அரசு இயந்திரம் எப்படி இயங்க முடியும்? நீங்க சொல்றது சரியான கேள்விதான். அது அதுல என்னன்னா நம்ம சொல்ல வரும்னா ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். இது ஒரு மாநில அரசு சார்ந்தது அல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாநில அரசு மட்டுமே சார்ந்தது அல்ல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, டீசல் பெட்ரோல் விலையை தீர்மானிப்பது ஒண்ணு மாநில சர்க்கார் அல்ல. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, டீசல் விலை இப்ப நீங்க குறைஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மாநில சர்க்கார் பேருந்து கட்டணத்தை குறைக்க முயற்சி பண்ணணும். ஆனா அப்ப மத்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, டீசல் விலையை, அதாவது மொத்தமா ஒரு பொருள் வாங்கினா குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும். ஆனா மத்திய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, சில்லறை விற்பனையை குறைச்சிட்டு பல்கா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து அதிக உயர்வு. அப்ப என்ன பண்ணா, நமக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரிந்து ஒரு அரசு பேருந்து நேரடியாக பெட்ரோல் பங்க்ல போய் டீசல் போட்ட ஒரு வரலாறே கிடையாது. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம். அப்ப அரசு வந்து தெளிவான சிக்கல் நடவடிக்கை தான் எடுக்குதுங்கிறது சொல்லணும். சொல்ற ஒரு விஷயம் சொல்ல சொல்லி முடிக்கிறேன் நான். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, மத்திய அரசு இன்னொன்னும் பண்ணுது. அதாவது இப்ப எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒழுங்குமுறை ஆணையம் என்ற பேர்ல கம்பல்சரியா நீங்க உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ரெண்டு. மூணாவது என்னன்னா, இதெல்லாம் மாநில அரசு வக்காலத்து வாங்குறதுக்காக சொல்ல, ரியலா என்ன நடக்குது. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மாநிலத்திற்கு என்ன தேவையோ, உதாரணத்துக்கு வந்து 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல மத்திய சர்க்கார் பட்ஜெட் போடுது. ஆனா அநேகமாக அடிப்படை வசதி வந்து உயர்வராக வசதிகள் வரைக்கும் செஞ்சு கொடுக்கிறது மாநில மக்களுக்கு வந்து அந்தந்த மாநிலங்கள். அப்ப ஜிடிபியில 50% மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியோட கருத்து. ரெண்டாவது என்னன்னா, திட்டக்குழு இப்ப ஒரு மாநில அரசுக்கு வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் தேவை அப்படின்னு சொன்னா, அந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான வருவாய் என்பது இல்ல. தொழில்துறையும் விவசாயம் நன்றாக செழித்து வளரும் போதுதான் மணி சர்க்குலேஷன் என்பது வரும். அப்ப இதுல வந்து மாநிலங்கள் பாதிக்கப்படும் போது, ஏற்கனவே ஒரு வளர்ந்த மாநிலமான தமிழ்நாடு மேலும் வளர்ச்சியை நோக்கி போவதற்கு, அதாவது பணப்புழக்கம் அதிகரிக்கும்னாலும் மக்கள்கிட்டையும் தொழில் நிறுவனம் இருக்கும்போது அரசாங்கத்தை எப்படி வரும்? அரசாங்கத்தை எப்படி வரும்னு வரி வருவாய் மூலமாகவோ, வரி மூலமாகவோ, சொத்து வரி மூலமாகவோ ஏதாவது வரி வசூலிச்சாதானே. வரி வசூலிச்சாதான் நீங்க சண்டைக்கு வந்துருக்கீங்க. வரி வருவாய்க்கு நாம சொல்றோமே, அதாவது வரி வருவாய்க்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு கிரானைட்டை வந்து அரசே எடுத்து நடத்தணும்னு சொல்றோம். தாது மணல் அரசே ஏற்று நடத்தணும்னு சொல்றோம். கடற்கரை ஓரங்களில் கிடைக்கக்கூடிய பீச் மினரல் அரசே வந்து ஏற்றுமதி பண்ணலாம் சொல்றோம். அப்ப இதுல பல லட்சம் கோடி ரூபாய் கிடைக்கும் நம்ம சொல்றோம். இதை தனியார் கொடுக்காதீங்க. ஆற்று மணலை நம்பி கொடுத்தாங்க. ஊழல் நடந்தா ஊழல் தாங்க சொல்ல முடியும். ஊழலுக்கு வந்து நீங்க தான் வந்து அரசை ஏற்றுறதுன்னா அரசு நடத்த வேண்டும் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி காசு வாங்கிக்கோன்னு அர்த்தம் இல்ல. மீன்ஸ் என்னன்னா, வருவாய்க்கான ஏராளமான போஸ்ட் தமிழக அரசு இருக்கு. இன்னொரு திட்டக்குழுல இப்ப இவர் தான் கடிதம் எழுந்த மரியாதை கூட ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் எழுதினார். நீங்க சொன்ன மாதிரி கடிதம் எழுதும்போது என்ன எழுதுறாரு, என்கிட்ட இல்ல நீ வந்து காசு கொடுன்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மோடி அவர் என்ன சொல்றாருன்னா, திட்டக்குழு கலைச்சிட்டு உனக்கு இவ்வளவு நீ பட்ஜெட் போடாத, உனக்கு 1,22,000 கோடி ரூபாய் தேவையா, உனக்கு 10,000 கோடி ரூபாய் கொடுப்பேன், இதுல ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஒரு கணவன் வந்து குடிகார கணவன் என்ன பண்ணுவான்னா, இவன் குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு 200 ரூபாய் செலவு பண்ணுவான், வீட்டுல வந்து 50 ரூபாய் கொடுத்துட்டு எப்படியாவது குழந்தைங்களை காப்பாத்த அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரிதான் இப்ப மத்திய அரசு நடந்து கொள்கிறது, திட்டக்குழுவை கலைத்திருக்கிறது. எனவே மத்திய அரசு தன்னுடைய ஜிடிபியில் 50% பெரும்பான்மை பங்கு வந்து மாநில அரசுக்கு மட்டுமே இல்ல மத்திய அரசுக்கும் இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய பார்வை. நான் திரு துரை அரசன் கேட்க விரும்புறேன். ஒட்டுமொத்தமாக தமிழக அரசுடைய கடனுடைய சுமை பார்த்தா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் எட்டி இருக்கிறது. 1.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழக அரசுடைய தனிப்பட்ட கடன் மட்டுமே இருக்கிறது. இது மின்வாரியம் உட்பட பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தமிழக அரசு சார்ந்து இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய பங்களிப்புடைய நிறுவனம் பார்த்தா 4 லட்சம் கோடிக்கு கடன் இருக்கிறது. இந்தியாவில் இருக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்கள் நினைத்துக் கொண்டால் ஒரு குஞ்சு குழுவான் குழந்தையிலிருந்து ஒவ்வொருத்தர் தலையிலும் 5,400 ரூபாய் கடன் சுமை விழுந்திருக்கிறது. இதுதான் நாம இந்த குழந்தைகளுக்கு இந்த தலைமுறைக்கு விட்டு தரப்போக்கூடிய விஷயமா? அதிமுக ஆட்சி 4 ஆண்டு ஆட்சி. வணக்கம். முதல்ல அடிப்படையில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னாக்க, தமிழகத்தை பொறுத்தவரையில வந்து அம்மாவுக்கு முன்னாடி ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்துல வந்து எத்தனையோ கடன் சுமையை கொடுத்துட்டு இந்த ஆட்சி போயிருக்காங்க. அதிகபட்சமா போனது 1.25 லட்சம். அது வந்து இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க பஸ் உயர்த்துவதற்கும் பால் விலையை உயர்த்துவதற்கும் வந்து மின்சாரத்தை உயர்த்துவதற்கும் அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னாக்க, ஒட்டுமொத்தமா இதெல்லாம் வந்து அப்படியே நசுங்கி கிடந்துச்சு.
இதை தூக்கி நிறுத்துவதற்கே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தான் இன்னைக்கு மின்சாரம் எந்த இடத்துல தடையில்லாத நிலை வந்திருக்குது. அதே போல பால் விலையும் பால் உற்பத்தியாளர்களுக்கு நிறைய பணம் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்குது. இதெல்லாம் இல்ல எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கலாம். உங்களுடைய கருத்து உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அரசு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில் இருக்குது. இது எல்லாருக்கும் நான் எங்க வீட்டுக்கு தேவையான எல்லா விருந்து உபசரிப்பு கல்யாணம் காதுகுத்து எல்லாம் நடத்துறேன். ஒட்டுமொத்தமா என்னோட கடன் 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு நான் முன்னிலைக்கு விட கடன்காரன் தான் முன்னிலைப்பார். இல்ல கடன் இந்தியாவில் இருக்கக்கூடிய 29 மாநிலம் நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு மாநிலத்தையும் கடன் சுமை இல்லாத மாநிலம் ஒன்றுமே கிடையாது. அதே போல தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 4 லட்சம் கடன் பத்திரிகையில் கொடுக்கப்படுகின்ற கடனா இருக்குது. உண்மையாக இதையெல்லாம் சரி செய்ய முடியும். ஒரு குடும்பம் நடத்துவதற்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாசத்துல 50,000 இருக்கும், அடுத்த மாசம் 1 லட்சம் போகும். கடன் வாங்கின பிறகு கடனை அடைப்பதற்கு நான் பேசுறது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆட்சி முடிந்த பிறகு. ஆட்சிக்கு நரேந்திர மோடி அரசு மாதிரி ஆட்சிக்கு 8வது மாதத்துல கேள்வி எழுதல. ஆட்சிக்கு 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இப்ப என்ன நாம கேட்கிறோம்? இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை கட்டாயமாக சரி செய்ய முடியும், சரி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னு கேட்டா இன்னைக்கு இந்தியாவிலே உலகத்திலே அதிகமான வகையில் எளிய மக்களுக்கான திட்டங்களை போட்டு அந்த திட்டங்கள்லாம் சேர்ந்து இருக்குது. இந்த மாதிரி திட்டங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதனால அதன் காரணமாகவும் சில வரி சுமை ஏறி இருக்குது. இதையெல்லாம் நிச்சயமாக சரி செய்ய முடியும். இங்க நான் என்ன சொல்றேன்னாக்க மத்திய அரசாங்கம் முறைப்படி ஒழுங்காக சரியாக இருந்தால் இதையெல்லாம் சரி செய்ய முடியும். ஏன்னா அவங்க அதிகமா அதை கட் பண்ணிடுறாங்க எல்லாத்தையுமே. அதனால கட்சியே சொல்லும் போது அதிமுக சொல்லாம நானே யோசிச்சேன். திமுக ஒழுங்கா இருந்தா இன்னைக்கு பிரச்சனை இல்ல, மத்திய அரசு ஒழுங்கா இருந்தா இன்னைக்கு பிரச்சனை இல்ல. நானே கேட்டேன், அப்ப அவங்கள்ட்ட ஆட்சி இருந்திருக்கலாமே, 4 வருஷம் உங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் திரு முருகன் ஐஎஸ் கேட்க விரும்புறேன். நீங்க நீண்ட நெடுங்காலமாக ஒரு இந்த குடிமை பணியில இருந்திருக்கீங்க. நீங்க தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பதவியில் இருந்திருக்கீங்க. கடன் சுமைங்கிறது நிச்சயமா பிசிக்கல் டெபிசிட் ஆகட்டும், இல்லாட்டி வருவாய் பற்றாக்குறை, இந்த மாதிரி நிதி பற்றாக்குறை இருந்துட்டே தான் இருக்கும் எல்லா அரசுலையும் எல்லா துறையிலுமே. ஆனா இந்த கடன் சுமை 2 லட்சம் கோடி கிட்டத்தட்ட நெருங்கி தமிழக அரசுக்கு மட்டுமே பொதுத்துறை நிறுவனம் சேர்த்தா 4 லட்சம் கோடி வரும்போது இதுல இருந்து எப்படி மீள்றதுங்கிறதுக்கான ஒரு வழி வேண்டாமா? கடனை அடைப்பதற்கான வழி என்ன என்று தெரியாமல் கடனை வாங்கிக் கொண்டே போனால் அரசு திவாலாகாம என்ன செய்யும்? இல்ல 2 விஷயமா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது அரசியலை விட்டுருங்க, எந்த கட்சி எந்த ஆட்சியெல்லாம் விட்டுட்டு ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க யாருமே போகல. அந்த அறிக்கையை பத்தி நான் ஒரு ஆர்டிகல் எழுதினேன். பாமக தலைவர் அவர்கள் எழுதின கூட்ட அறிக்கையை பத்தி நான் ஒரு ஆர்டிகல் எழுதினேன். இந்த பாயிண்ட டச் பண்ணோம். 1930 இருந்து 36 வரைக்கும் உலகமெங்கும் வியக்கும் அளவில் அமெரிக்காவில் பெரிய வீழ்ச்சி. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே ஜான் மெய்னார்டு கீன்ஸ் அப்படிங்கிற பொருளாதார நிபுணர் இங்கிலாந்துல இருந்தவரை கூப்பிட்டு பிரசிடென்ட் ஐயா எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னாரு. அப்ப அவர் சொன்னதை ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் பார்வையாளர்களுக்காக. தனி மனிதனுடைய வீட்டுல போடுற பட்ஜெட்டுக்கும் ஒரு நாடு போடுகின்ற பட்ஜெட்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இப்ப உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம்னா 9,999 ரூபாய்க்கு மேல நீ ஒரு பைசா செலவழிக்க கூடாதுங்கிறது உண்மையான நல்ல ஒழுக்கமான ஒரு திட்டம். ஆனா 10,000 ரூபாய் வச்சிருக்க ஒரு நாடு இன்னொரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி நிறைய திட்டங்களை நிறைவேற்றும் என்பது என்னுடைய கருத்துன்னு சொன்னாரு. எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அதாவது நிறைய கடன் வாங்கு, நிறைய திட்டங்களை ஏற்று, அதனால் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும், அதனால் பொருளாதாரம் பெருகும். சொன்னீங்க. நான் என்னோட கேள்வி, நிறைய கடன் வாங்குங்க, நம்மளே தொழில் துவங்கும் போது நம்ம நீங்க எப்படி தனி கொடுத்த குடும்பத்துக்கு தனியான கணக்கு சொன்னீங்களோ அதே மாதிரி தொழில் முதலீடு பண்ணும் போதே நிறைய லோன் வாங்குறாங்க. லோன் வாங்கி தான் தொழிலே துவங்குறாங்க. ஆனால் அவர்கள் முதலீடு செய்கிறார்கள், அதன் மூலமாக வருவாய் வரும். நான் கேட்கிறேன், தமிழகத்துல முதலீடு எங்கே செய்யப்படுகிறது, வருவாய் இதுக்கு வரக்குள்ள நீங்களே கேட்டீங்க. நீங்க ஆஃப் பேக்கடான விஷயங்களை வச்சிருக்கோம். இதுல கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நான் நாளைக்கே உங்க வேலைக்கு வரேன்னு வச்சுங்க, நான் இப்படி உட்கார்ந்து அழகா டிவி பண்றது மட்டும் நினைச்சிட்டு வந்தேன்னா ஃபெயிலியர் ஆயிரும். இங்க உள்ள நன்மைகள், கட்டுப்பாடுகள், இங்க உள்ள சிக்கல்கள், நஷ்டங்கள்லாம் தெரியாத ஒரு நூல்ல இலவசங்கள் கொடுக்காமல் ஒரு கட்சி நடத்த முடியாது என்ற சூழ்நிலையை தமிழகத்தில் திமுக உருவாக்கிவிட்டது. என்னுடைய கருத்து அதுதான். யாரா இருந்தாலும் எதிர்கட்சியில இருக்கவங்க கூட இப்ப வேணா பேசலாம், ஒரு இலவசத்தை நிறுத்தினாலே தோத்துருவோங்கிற பயத்தை உருவாக்கி அது கம்பல்சரி. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த போதே முதல் விஷயம் சொன்னாங்க, இலவசங்கள் இல்லாத நிலைமையை உருவாக்க வேண்டும், இலவசங்களே இல்லாத தமிழகத்தை உருவாக்குறது என்னுடைய கனவு. அதனாலதான் இலவசம் கூட சொல்லாம நான் விலை இல்லான்னு சொல்லுன்னு சொன்னாங்க. வார்த்தையை மாற்றி இருக்கே தவிர அவங்க தெளிவாவே இலவசங்களை கை வைப்பதில்லை என்பதை திமுக போல அதிமுகவும் அடுத்தால வர்ற கட்சிகளும் அதை எதிர்த்து பேசுவதற்கே தயங்குகின்ற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரியான கன்ஸ்டன்ட வச்சுக்கிட்டு இப்ப உள்ள திட்டங்களை நிறைவேற்றும் போது
எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் சுமை இருக்கும். ஒன்னு. நம்பர் 2, நீங்க லேபர் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதையே பொலிட்டிக்கலா ஆக்கிட்டீங்க. பஸ்ல இருக்கிறவங்க விலைவாசி ஏறிட்டு சம்பளம் தரலன்னா 10ஆம் தேதியில இருந்து பஸ் நிறுத்துறோம் அப்படிங்கிறான். பேங்க்ல இருக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலயும் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து சுகர் மில்ல இருந்து இப்ப ஓய்வூதியங்கள் ராங்கா கொடுத்து இர்ரெகுலரா இருக்கிறது. எங்க வீட்டுல ஒரு சமயக்காரமா இருக்கு, 1ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் லீவ் கொடுங்க, நான் போய் ஓஏபி வாங்கிட்டு வந்துடுறேன்னு. சமையல் வேலையில இருந்து அது கிடையாதுமா, அதெல்லாம் அந்த காலம் இப்ப எல்லாரும் கொடுக்கறாங்க. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டிக்கிற சூழ்நிலை நம்ம இல்லை. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது எந்த ஆட்சி வந்தாலும் கடன் சுமை அதிகமாக இருக்கும் என்னுடைய முதல் கருத்து. நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புறது, நீங்க வந்து ஒரு அரசாங்கம் கடன் வாங்குவது இயல்பு, அப்படித்தான் நடத்த முடியும், குடும்பம் நடத்துறதுக்கும் அரசு நடத்த வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. என்னுடைய கேள்வி, அரசு நடத்தும் போது முதலீடு எங்கே போனது, எந்த முதலீடு செய்யப்பட்டிருக்கு, இந்த குளம் முதலீடு செஞ்சிருக்காங்க. முன்னாடி வந்து நீங்க சொல்ல மாதிரியா வந்து ஆர் வெங்கட்ராமனோ காமராஜரோ மற்றவர்கள் இருந்த போது வந்து நிறைய முதலீடு செய்யப்பட்டது, அதனுடைய பலனை இன்னைக்கு நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அத மாதிரி முதலீடு எங்க செய்யப்படுகிற என்னுடைய கேள்வி. நீங்க 2வது பாயிண்ட்டுக்கு வரீங்க, முதல் பாயிண்ட் நான் முடிச்சிடறேன். அடுத்தல நீங்க சொன்ன மாதிரி இந்த கடன் சுமை இருக்கட்டியா, ஆனா உங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு விவாதம் இருக்கு. அதையும் கேட்டேன். அதை இதையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆன்சரே சொல்ல முடியாது. கடன் வாங்குவது முதலீடு செய்வதற்காக மட்டுமல்லாமல் இலவசங்களுக்கும் அப்பப்போ இந்த ஸ்ட்ரைக் பண்றவனை எப்படியாவது ஓட்டு வங்கிக்காக விட்டுறதுக்கும் அவனுக்கு சம்பளத்தை ஏத்துறதுக்கும் உள்ள பொதுவான மோசமான ஒரு நிதி நிலைமை தான் கடன். அடுத்தால வர்றீங்க, நீங்க முதலீடுகளில் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள், அந்த முதலீடுகளில் செலவு செய்யும் போது இன்னும் வரி சுமையை அதிகம் பண்ணி அரசின் வருமானத்தை கூட்ட வேண்டும். அதற்கும் நாம தயாரா இல்ல எலெக்ஷன் வரும்போது. அதனாலதான் இந்த கண்டிப்பான சூழ்நிலை. நீங்க கேட்டீங்களா எப்படி போகணுமோ அப்படி போலங்கிறத நீங்க சொல்ல வரீங்க. போக முடியாதுங்கிற 2ஆ பிரிச்சுங்க சார். நிர்வாகம் எப்படி போக வேண்டும் என்பது அரசியல் இருக்கின்ற எல்லா அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் முதல்வருக்கும் தெரிந்தாலும் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்டிமைசேஷன் ஒரு தியரி வந்திருக்கு. யூரோப்பியல வந்து சில கண்ட்ரிகளை தவிர கிரீஸ்ல நடந்துட்டு இருக்கு. கிரீஸ்ல இதே தான் நடந்துட்டு இருக்கு. அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. அவங்க வந்து இலவசங்களை நிறுத்தணும்னு அந்த பிரைம் மினிஸ்டர் தோக்கடிச்சிட்டாங்க. அடுத்த பிரைம் மினிஸ்டர் வந்து நான் இலவசம் தரேங்கிறாரு. சோ இது உலகமெங்கிலும் பரவி இருக்கின்ற ஒரு வியாதி. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. கிரீஸ்ல வந்து பிரச்சனை நடக்குது. கிரீஸ்ல வந்து பிரச்சனை எவ்வளவு விபரீதமா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல தெரியாமல திரு பீமரா நீங்க குறிப்பிட. ஆமா, ஒரு 2 விஷயத்துக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து தொழிலாளி விருப்பப்பட்டு ஒன்னும் ஸ்ட்ரைக் பண்ணது கிடையாது. உதாரணத்துக்கு வந்து பாக்ஸ் பண்றாங்களோ கண்டிப்பா எப்படின்னு சொல்லலாம், என்னுடைய சம்பளத்துக்காக சொல்லி சொல்றதும் விருப்பப்பட்டு பண்றாங்க கிடையாது. போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து சம்பளம் வேறு கேட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. வங்கி ஊழியர்கள் வந்து 4 நாள் வேலை நிறுத்தம் பண்ண போறாங்க, காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ண போறாங்க சொன்னாங்க. எதுக்காக? நாட்டு மக்களுக்கு வந்து உடனடியாக வங்கிகள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்கணுங்கிறக்காவா? அவங்களுடைய சம்பளம் இருக்கு, அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ரைட். நான் என்ன சொல்றேன்னா, முருகன் சாரோ இல்ல ரங்கராஜன் போனா நம்ம சும்மா தான் இருக்கிறோம், ஒரு 2 மணி நேரம் வாங்க ஒரு பேட்டி எடுக்கலாம்னு யாரும் எடுக்கிறது கிடையாது. சப்ஜெக்ட் ஓரியன்டா நம்ம எடுக்கிறோம். இதுதான் வந்து சரியான மெத்தட். அது அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப பாக்ஸ்கான் இருக்கு, பிஒய்டி இருக்கு, அப்புறம் வந்து நோக்கியா இருக்கு. இது எந்த தொழிலாளி அங்க என்ன டிமாண்ட் அப்படின்னு சொன்னா, ஆலையை திறந்து எங்களுக்கு வேலை கொடுன்றதுதான் டிமாண்ட். நான் வந்து எனக்கு கூலி உயர்வு கேட்டு டிமாண்ட் இல்ல. புரிஞ்சுக்காது. அரசாங்கம் வந்து நட்டத்துல போனாலும் இயக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாலாம். தனியாருக்கு என்ன தலையெழுத்து? அவன் சொத்தை அப்புறம் வாங்கி உங்களுக்கு சம்பளம் சொல்ல வரேன். நட்டம் வச்சு மூடிட்டான். ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஏன்னு கேட்டா, இந்த தொழில் கொடுக்கக்கூடிய சலுகைகளை மற்றதை மத்திய மாநில அரசுகள் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பல சிறு குறு தொழிலுக்கு கொடுத்திருந்தால் வருவாய் அதிகரிச்சிருக்கும், பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கும், அதை ஒட்டி தொழில்கள் அதிகமாக பெருகும். பல லட்சம் பேர் வந்து சிறு தொழில் வேலை இழப்பு வந்து கோயம்புத்தூர்ல. ஆனா அந்த 4 கம்பெனி மட்டுமே சேர்த்து 30,000 பேர் வெளியே அமைச்சாச்சு. தமிழக முதலமைச்சராக 2001 வந்தபோது நினைக்கிறேன், அப்ப வந்து செல்வி ஜெயலலிதா சொல்லிட்டே இருந்தாங்க, அரசுடைய வருவாயில 90% மேல சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டுமே போஞ்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து நம்ம 1.5 லட்சம் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்ட வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்ப இன்னமும் ஏற்கனவே பெரிய நிதி சுமையில இருக்குது, வருவாய் பூரா சம்பளம் கொடுக்கறதுக்கே போகுது. இப்ப இந்த வருவாய் துறைங்கிறது எதுக்கா இருக்குன்னு, இருக்கக்கூடிய செலவுகளை கையாளுறதுக்கா இருக்குது. அவங்க சம்பளத்துக்கு ஏன் வரி வரலாம் போச்சுன்னு, அப்ப நிர்வாகம் எப்படி நடக்கும்? இல்ல நான் சொல்ல அதுக்கு வந்து இந்த புள்ளி 432 அடிப்படையில தான் புள்ளிகள் உயருது. அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது, நான் முன்னாடி ஆரம்பத்திலே சொன்ன என்ன தொழில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். 3வது, 22.5% அளவிற்கு ஒரு மாநில சர்க்கார் கடன் வாங்கிக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு சொல்லுது. 25%. நாங்க அந்த 2015 இதுல வரும்போது அவங்க சொன்னதை சொல்றோம், 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்ல போகும்போது. அப்ப சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுச்சுன்னு சொன்னா, நீ 18-19% வாங்கி 22.5% நீ வாங்க கடன் உனக்கு கொடுப்பதாக இருந்தா இந்த திட்டங்களை நிறைவேற்றலான்னு. இது இலவசம் இல்ல. லேப்டாப்போ அல்லது சைக்கிளோ மிக்சியோ கிரைண்டரோ இலவசம் அல்லது இதை ஜீபம்பா சொல்லி கொண்டு வந்து சொல்றது இல்ல. அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கறதோட நோக்கம் என்னன்னா, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவன் சென்னையில் இருக்கக்கூடிய
ஒரு வசதி படைத்த ஒரு மாணவனோடு நீ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஈக்குவலிட்டியா வரணும்னா ஒரு அரசு கொடுக்கலாம். எங்க இருந்து காசு வரும் சொல்றேன் நான். இப்ப உதாரணத்துக்கு அது எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னா, மிக்சி கிரைண்டர் உற்பத்தி ஆகுறது ஃபேக்டரியில, லேப்டாப் உற்பத்தி ஆகுறது ஃபேக்டரியில, பல தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும். நான் மற்ற இந்த வெள்ளை அறிக்கை இந்த தமிழக அரசு கொடுக்கணுன்றது எங்களுக்கு மாற்ற அபிப்பிராயம் கிடையாது, நிதி சம்பந்தம் கொடுக்கணும்னு வேற. ஆனா இது ஏதோ இன்னும் இவங்க வீட்டுல இருந்து கொடுக்குற மாதிரி எது கொடுக்காது அப்படின்னு சொன்னா படிக்காதவங்க கிராமப்புறங்களுக்கும் அப்படியே கடக்கணும்ன்றது ஒரு அரசோட. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. தொழிற்சாலைகள்ல லேப்டாப் உற்பத்திக்கும் மிக்சி உற்பத்திக்கும் சம்பளம் கிடைக்கும், தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும் சொல்றீங்க. அவங்களுக்கு காசு கொடுக்கணுமே தமிழ்நாடு அரசு. ஆமா, தமிழ்நாடு அரசுக்கு ஏது வருவாய்? தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் தான் நான் முன்னாடியே சொன்னேன். நான் உங்களுக்கு அதாவது நீங்க சோர்ஸை பயன்படுத்தவே மாட்டீங்க. மீண்டும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு செல்போனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற மட்டும் தான் பாக்குறீங்களே தவிர இப்ப டச் ஸ்கிரீனே வந்துருது. இதெல்லாம் மாடர்னைசேஷன் ஆகுது. உங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, இது போன்ற விலையில்லா திட்டங்கள் தொடர வேண்டும், இதற்கான வருவாய் எல்லா விலையால் சரி தப்பா புரிஞ்சுக்க கூடாது, எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லல. நான் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நிதி ஆதாரங்களுக்கான வருவாய் சோர்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய கொட்டி கிடக்கிறது. நான் சொன்ன தாது மணல்ல இருந்து, நான் சொன்ன கிரானைட்ல இருந்து, நான் சொன்ன சிறுதொழில இருந்து, நான் சொல்றேன் எல்லாமே இருக்கு. இதையே உற்பத்தி பண்ண மாட்டாங்க இவங்க. என்னன்னா ஏதோ சார் தொழிலாளி ஏதோ தப்பு பண்ணிட்டான் அதனால பொருளாதாரமே மாறி போச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 1 லட்சத்து கிட்டத்தட்ட 80,000 சம்பளம் நெருக்கடி. ஒரு சிம்பிள் ஒரே ஒரு கொஸ்டின் சார், எனக்கு இவரு சொல்லிட்டு நீங்களே யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் சொல்லி இந்த 1,76,000 கோடியில் இந்த உழைப்பாளி மக்களுக்கு கொடுத்த சேலரி எவ்வளவு சார்? 50% சரியா சொல்லுங்க. 1,76,000 கோடி நம்ம ஏற்கனவே வேற இடத்துல அந்த நம்பர் கேட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம கேட்கிற நம்பர் இது கடன் சுமையோட அளவு. இந்த கடன் ஒரு நாள் விஷயம் கிடையாது. நான் சொல்றது பல்வேறு விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தெரியும், கடனை அடைப்பதற்காக வட்டியை கட்டுவதற்காக கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியாதா இது? அதான் கடன் அடைக்கிறதுக்கு கடன் வாங்கி எங்க போய் முடிய போகுது? இதுதான் கேள்வி. அதுதான் வெள்ளை அறிக்கை சொல்றேன். எதுக்கு வெள்ளை அறிக்கை சொல்றேன்னா, அது மேல என்ன பேச முடியும் பாத்துங்க. அரசு கஜானா திவால் ஆயிட்டு சொன்னா என்னென்ன வகையில் அரசு திவால் ஆயிருக்குது என்பதற்காக தான் வெள்ளை அறிக்கை கேட்கறது. அது இப்ப நாங்க சொல்ல முடியாது என்ன அப்படின்றது சோர்ஸ்ல இருந்து. அந்த வெள்ளை அறிக்கை வைத்த பிறகு இன்னென்ன செலவினங்கள் இப்படி தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் நிச்சயமாக எங்களால பேச முடியும். நாளைக்கே மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் OPS அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்றாங்க. மண்டே செஷன் இருக்கு கடைசி. அன்னைக்கு சட்டமன்றத்தின் மார்க்சிஸ்ட் கட்சி என்ன காரணத்தால இது வந்தது என்பதை 1 மணி நேரம் இல்ல, நீங்க ஒரு 20 நிமிஷம் கொடுத்தா போதும், எங்களால சொல்ல முடியாதுக்கான காரணத்தை. இதை நாங்க எங்களுடைய TK ரங்கராஜன் MP பேட்டிலேயே சொன்னது. ஒன்னும் சும்மா இங்க சொல்லிட்டு போறதுக்காக இல்ல, அது எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். சும்மா இங்க வந்த உடனே ஏதாவது அவன் தொழிலாளி அவன் தான் இந்த நாட்டுல கெடுதல் செய்யற மாதிரி ஒரு இது உருவாக்குறது. நான் போறேன் தொழிலாளிகள் நாட்டுக்கு இருக்கிறாங்க சொல்லல, தொழிலாளிகளுக்கான சம்பளம் எவ்வளவு தடுக்க முடியாது, தடுக்க முடியாது, அது தடுக்க முடியாது. முன்னாள் IAS அதனால தொழிலாளர்கள் அவன் இவன் பேசுறது யாரும் இவருக்கு ரைட் கொடுக்கல. அப்படி சொல்லலாம். நீங்க ரிவன் பண்ணி பாருங்க. இல்ல இவர் மட்டும் மரியாதை யார் அவன் என்ன பேசுனா நீங்க தொழிலாளியா அவனை கட்டுப்படுத்த முடியாது சொல்றது. IAS ஆபீஸ் மட்டும் நாட்டை தூக்கி இவர் மட்டும் தெரியும் சார். உங்களோட தொழிலாளர்கள்ட்ட நீங்க வேற வேணும்னே பேசுறாரு. நீங்களும் மரியாதையா பேசுங்க. இந்த சுவையில மரியாதை குறைவா எந்த வார்த்தையும் அனுமதிக்க மாட்டோம். இது பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கு சொல்லப்படும். இல்ல எனக்கு புரியல. அவன் சொல்லிட்டோம். ஆஹா தப்பு, பெரிய தப்புன்ட்டேன். தொழிலாளர்கள்ட்ட நான் எப்படி இருக்கிறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட என்ற உறவு என்னங்கிறது கன்னியாகுமரியில் எனக்கு ஹேமச்சந்திரன் இருந்து இன்னைக்கு இருக்கிற TK ரங்கராஜன் வந்து இப்போ பிருந்தா கத்தர் எவரும் எனக்கு பாடம் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட அதிகமா தொழிலாளர்களுக்காக சேவை செஞ்சவனா நான் அவன் சொன்னது, இவரை நான் அவன் சொன்னது மாதிரி என்னுடைய சகோதரன் நான் அவன் சொல்லுவேன். இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இது தேவையில்லாத. நீங்க தான் தொழிலாளர்கள் பேசுறது சம்பந்தமான விஷயம் சார். நீங்க தான்
நீங்க டைவர்ட் பண்ணி இவர் ஒருத்தர் தான் தொழிலாளர், நாங்கெல்லாம் தொழிலாளருக்கு பாடுபடாத ஒரு மாதிரியும் இவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி அவங்களோட விவாதத்துக்கு நான் வர மாட்டேன். நீங்க வந்து எனக்கு வந்து தொழிலாளர் நான் எதிரி மாதிரியும் லேபரர் நீங்க ஒருத்தர் தானா? நீங்க ஒருத்தர் தானா? இல்ல நீங்களும் உண்டு நானும் உண்டு. நீங்க கருத்து பேச வரீங்களா? ஒரு விஷயம் சப்ஜெக்ட் வந்து மாறி போயிட்டு இருக்கு. சப்ஜெக்ட் மாறி போயிட்டு இருக்கிறதுனால நான் மறுபடியும் கொண்டு வரேன். அவர் மரியாதைக்குரிய முருகன் ஐஏஎஸ் சார் பேசும்பொழுது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து முரண்பு. நான் இந்த விஷயத்த நான் தான் அவையில பேசினேன். இன்னைக்கு நான் பேசின விஷயங்கள் அது கடன் வாங்குவதே தப்புன்னு நாங்க சொல்லல. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இலவசங்களை பொறுத்தவரை தேவையான இலவசங்களை நாங்கள் எப்போதும் எதிர்க்கவில்லை. இப்ப என்ன பிரச்சனை இந்த கடன் வாங்குறதுல அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கல்விக்கோ அக்ரிகல்ச்சருக்கோ இதற்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இலவசமாக செய்யும் பொழுது அதுல இருந்து நம்மளுக்கு மறைமுகமான ரெவென்யூ வரும். ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாத இன்னைக்கு கிட்டத்தட்ட பட்ஜெட்ல இந்த கடன்ல பாத்தீங்கன்னா 40% மேலாக தேவையான 19,417 கோடி ரூபாய் ஒரு அப்ராக்சிமேட் கணக்குல நீங்க சொல்லக்கூடிய திட்டங்களுக்கு மின்சார மானியத்தில இருந்து ஆடு மாடுல இருந்து லேப்டாப்ல இருந்து பென்சில் ஸ்கூல் நோட் புக் வரைக்கும் சொல்றதுல 19,417 கோடி ரூபாய் போகுது எவ்வரி இயர், ஒவ்வொரு ஆண்டும். இந்த 19,417 நீங்க எதை வந்து வேணாம் நான் கேட்கிறேன், மின்சார வாரியத்துக்கு மானியம் வேணாம் சொல்ல போறீங்களா? நான் சொல்றேன் நான் சொல்றேன் மின்சார வாரியத்துக்கு மானியம் தேவை, இந்த அளவுக்கு தேவையில்லை. உணவு மானியம் வேணும் சொல்ல போறீங்க? உணவு மானியம் தேவை, மின்சார வாரியத்துக்கு மானியம் வந்து தேவையில்லை. இந்த 3 வேணாம் சொல்ல போறீங்க. மதிய உணவு திட்டம் வேணும் சொல்ல போறீங்க? வேண்டாம் சொல்ல போறீங்க. பசுமை வீடுகள் வேண்டாம், பசுமை வீடுகள் வேண்டாம் வேண்டாம். இலவச லேப்டாப் நான் சொல்றேன் வேணும். தாலிக்கு தங்கம் வேண்டாம், வேட்டி சேலை வேண்டாம், சீருடை வேணும், பஸ் பாஸ் வேணும், பாட புத்தகம் வேணும், நோட்டு புத்தகம் வேணும், கல்வி பொருட்கள் வேணும், கறவை மாடுகள் வேண்டாம் வேண்டாம், இலவசங்கள் ஆமா கறவை மாடுகள் வேண்டாம். இல்ல டிஸ்கஷன் நீங்க என்ன பண்ணுங்க, அவருடைய கட்சியினுடைய கொள்கையை அவர் சொல்றாரு. கறவை மாடுகள் திட்டமும் கலர் டிவி திட்டமும் இலவச சைக்கிள் திட்டமும் இலவச லேப்டாப் திட்டமும் இன்று நாடு முழுக்க கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலமும் போட்டி போட்டு நானும் கொடுக்கிறேன் பீமரா சொன்னது போல லேப்டாப் வந்து நீங்க இருக்கக்கூடிய சேலத்துல திண்டிவனத்துல கடவுள் இருக்கக்கூடிய கிராமத்துல வாங்கவே முடியாது. வேண்டாம் நாங்க சொல்லவே இல்லையே. கல்விக்கு கொடுக்கிற இலவசத்தை நாங்க மறுக்கவே இல்லையே. ஆடு மாடுகள் கல்விக்கும் சம்பந்தம் இல்ல சார். ஆடு மாடுகள் வந்து தொழில் சம்பந்தம். நான் அந்த விஷயத்துக்கு வரேன், அதுதான் சொல்றேன். ஒருத்தனுடைய ஏர்னிங் எபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி மூலதன செலவுக்கு மட்டுமே அதிகமாக செலவு பண்ணியிருந்தால் அதன் மூலமாக வருவாய் வந்திருக்கும். ஒரு ஆண்டு இன்னைக்கோ நேத்தோ இல்ல, கிட்டத்தட்ட திமுக ஆட்சி காலத்திலிருந்து இவங்க தொடங்கப்பட்ட போது இதே குற்றச்சாட்டு தானே இவங்க திமுக மீது வைத்தார்கள். நிர்வாக சீர்கேடு காரணமாக தானே 1,24,000 கோடி கிட்ட கடன் இந்த அரசு தள்ளப்பட்டதுன்னு இதே குற்றச்சாட்டை வச்சுதானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நாங்க வந்து இந்த கடன் சுமையை குறைப்போம் சொல்லி தானே வந்தீங்க. அதுல இருந்து ஜிடிபி ரேட் மூலதன செலவுகள் அதிகமாக பண்ணிருந்தீங்களா, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவுல இருந்திருக்குது, தொழில வளர்ச்சி என்னது, அதெல்லாம் தான் வருமானம் வரக்கூடிய விஷயங்கள். நீங்க இலவசத்துக்காக 40% செலவு பண்ணிட்டு நான் இதுக்காக கடன் வாங்குறேன், இது வட்டி கட்டுறதுக்காக கடன் வாங்குறேன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. இலவசங்கள் நீங்க சொல்லிடுறேன். நான் சொன்னது போல இந்தியாவிலேயே மனிதவள குறியீடுகள்ல டாப்ல இருக்கக்கூடிய இடதுசாரிகள் போற்றக்கூடிய பொருளாதார நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் வந்து இத மாதிரியான பொதுமக்கள் பகிர்ந்தளிக்க திட்டம் வந்து நாடு முழுக்க வேணுன்றார். அது வீணா போயிடக்கூடாதுன்றதான் எங்களுடைய ஆதங்கம். இன்னைக்கு இலவசங்கள் கொடுத்து மனிதவள குறியீடு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அதாவது ஒரு மத்திய அரசு ஒரு குறியீடு கொடுத்து இந்த அளவுக்கு நீங்க கடன் வாங்கிக்கலாம்னு சொல்றது வந்து நீங்க போய் வாங்கிக்கோங்கன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. அது உங்களுக்கு எச்சரிக்கையான குறியீடு. இதை தாண்டி நீங்க வாங்காதீங்க, இந்த அளவுக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்றதுதான் மத்திய அரசு கொடுக்கின்ற குறியீடு. புரியுதுங்களா? எவ்வளவு அதிகரிச்சே போதோ அந்த அளவுக்கு வருவாய் அதிகரிச்சே போதும் நீங்க மறுக்க போறீங்களா? 2011 ஆட்சிக்கு வந்தபோது இருந்த வருவாய் தான் இல்ல 2014 கடன் அதிகரித்த அளவிற்கு வருவாய்க்கு அதிகரிக்கலன்னு சொல்லல, அந்த பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது வருவாய் வந்து குறைந்திருக்கிறது.
அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், போன இதுலயே கொடுத்திருக்காங்க. இந்த வாட்டி உங்களுக்கு பட்ஜெட் செஷன்ல பட்ஜெட்ல கொடுத்த உடனே வரி எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு. ஏன்னா வரி பாத்தீங்கன்னா இப்ப மாநகராட்சியில பொறுத்த வரைக்கும் ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். மாநகராட்சியில வரக்கூடிய வரியில இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவோ கோடி ரூபாய் இந்த அம்மா உணவகத்துக்கு இவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதன் காரணம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் தமிழ் இங்க நடக்கல. இன்னைக்கு காலையில திமுகவுடைய பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவு திட்டத்தை நாங்க வரவேற்கிறோம் சொல்றாங்க. நாங்க வரவேற்கணும்ன்ற அவசியம் இல்ல சார். இன்னைக்கு காலையில சார் ₹1 இட்லிங்கிறது நீங்கள் பேர் வச்சிருக்கீங்களா பாட்டாளின்னு, அவனுக்கு தான் சார் பயன்படும். அவருக்கு தான் பயன்படும். பாட்டாளியோட வருவாயை நீங்க அதிகரிச்சீங்கன்னா ₹1 இட்லி இல்ல, அவன் வீட்டுல ₹5 கூட இட்லி கொடுத்து அதிகப்படுத்தி நாங்க கேட்கிறோம். விளைவுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹிந்து எடுத்து பாத்தீங்கன்னா 57 வாகனங்கள் காம்பேக்டர் வாகனங்கள் பழுதடைந்து அதை சரி பண்றதுக்கு நிதி இல்லாம மாநகராட்சி தவித்துக் கொண்டிருக்கிறது. இதனால குப்பை தேங்க இருக்குது, குப்பையினால கொசு வருது, கொசு வரதுனால டெங்கு வருது, டெங்கு வரதுனால எல்லாம் வருதுன்றது ஒரு தொடர்ச்சியான விஷயம். நிதி எது பயன்படுத்தப்படுமோ நான் அதிமுக சேர்ந்த திரு துரையரசன் கேட்க விரும்புறேன். ஒரு அரசு ஒரு ஆரோக்கியமான நிதி நிலைமை இருக்குன்னா முதல் முக்கியமான விஷயம் வருவாய் தான். வருவாயை பொறுத்தளவுக்கு தமிழக அரசு கடந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தபடி நம்ம எதிர்பார்ப்புகள் பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் வருவாய் எதிர்பார்ப்பு சொல்லிருக்கோம். கடந்த பட்ஜெட்ல அறிவிச்சபடி வணிக வரி 23% சொல்லியிருந்தாங்க, கலால் வரி 28% சொல்லியிருந்தாங்க, பதிவுத்துறையிலிருந்து வருவாய் 28.7% சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அதிகமான வாகனங்களோட வரி 39% கூடுதலாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எதுவுமே சிங்கிள் டிஜிட்டுக்கு தாங்கல், ஒற்றை இலக்கத்தை தாண்டல. அப்ப எது இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததோ அது எட்டப்படவில்லை. வசூலிக்கக்கூடிய விஷயங்களை வசூலிக்காம விட்டுட்டு நட்டம் லாபம் அப்படின்னு சொல்லி வரத்து கவலைப்பட்டு என்ன நியாயமா இருக்க முடியும்? இல்ல, இது அரசாங்கம் என்பது ஒரு குறியீட்டை நிர்ணயம் பண்ணி அதை நோக்கி பயணம் பண்ணுவது எல்லா அரசாங்கத்துக்கும் பொருந்துவதில்லை. அதே அடிப்படையில் தான் தமிழக அரசும் அதை கொண்டு வந்திருக்குது. சில இடங்கள்ல குறைகள் இல்ல, சில இடங்கள்ல வாகன வரி மூலமா 39% கூடுதலான வருவாய் கிடைக்கும் சொல்லும் போது 7% மட்டுமே கிடைச்சா இந்த இலக்குக்கும் நடைமுறைக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. 39% நீங்க 32% வாங்கியிருந்தீங்கன்னா யாருமே பேச மாட்டாங்க. ஒரு முன்னப்பன இருக்குது 39% எங்க இருக்கிறது இலக்கு, 7% வருவாய் எங்க இருக்கிறது, ரெண்டுக்கான வித்தியாசம் எங்க? வித்தியாசம் கட்டாயமா அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் கட்டாயமா இருக்கு என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல இது இல்ல சொல்ல முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி கட்சிக்காரங்க எங்க சந்தேகப்படுறாங்கன்னா இதுல எல்லாம் வருவாய் கூடி குறைஞ்சுக்கிட்டே போகுது, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் வருவாய் கூடிக்கிட்டே போகுது. அப்ப கவனம் எங்க இருக்கிறது? நிச்சயமாக புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஆட்சி அமைத்த உடனேயே திமுக ஆட்சியில கொடுக்கப்பட்ட அத்தனை கடனையும் சரி செய்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் இல்லை என்ற நிலை மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட சர்ப்ளஸ்ல வந்திருக்கு இன்னைக்கு ரிப்போர்ட். அதான் என்ன சொல்றேன், அதுலயும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ₹3 நம்ம சராசரியா ஒரு யூனிட்டுக்கான கட்டணம் கொடுத்துட்டு இருக்கோம்னா ₹15 18 வரைக்கும் கட்டணம் வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த ₹12 கேப் ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ள இது எங்க வரப்போகுது? அவர் சொன்ன மாதிரி கட்டணம் ஏற்றிய பிறகு 40,000 கோடி கடன் இருந்தது, இப்ப 70,000 கோடி அதிகரிக்கிறது. கடன் இல்லாத வகையில் அரசாங்கம் என்பது இல்லை என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சு கடன் இல்லாத வகையில் அரசாங்கம் இருக்க முடியாது இல்லைன்னு சொல்ல. நீங்க சொன்னீங்க ஆடெல்லாம் கொடுக்க வேண்டாம் மாடெல்லாம் கொடுக்க வேண்டாம் சொல்றீங்க. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காமராஜர் ஆட்சி காலத்தில் ஒரு வீடு கொடுக்கின்ற பொழுது அந்த விவசாய அந்த குடும்பத்தில் இருக்கவனுக்கு அந்த இடத்துல கோழி வச்சுக்கிறதுக்கு மாடு வச்சுக்கலாம் இடம் கொடுத்திருக்கிறாரு. பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு இதா இருக்குது. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் கிட்டத்தட்ட 54 மேற்பட்ட திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டில் எளிய மக்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையை வளம் பெற வச்சிருக்காங்க. நான் கூட என்ன சொன்னேன், கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை நான் பயணம் பண்ணி நேரடி ரிப்போர்ட் கிடைக்கின்ற பொழுது ஒரு இடத்துல கூட இந்த அம்மா குற்றம் செஞ்சா சொல்லவே இல்லை. எல்லாமே சிறப்பா இருக்கு. எளிய மக்கள் வாழ்க்கை வளமா இருக்குது. நீங்க அதிமுக பாப்புலாரிட்டி பத்தி பேசுறீங்க, அதுல யாருக்கும் சந்தேகம் வரல. நான் கேட்கறது அதிமுக அரசோடைய நிதி நிலைமை, இன்னும் சொல்ல அதிமுக அரசோட தமிழக அரசோட நிதி நிலைமை நான் கேட்கிறேன். தமிழக அரசு நிதி நிலைமை எங்க இருக்குன்னா 2 லட்சம் கோடி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. நீங்க போய் பாத்துருந்தீங்களா? மாடு வச்சிட்டு இருந்தா இல்லையா, அவனுக்கு தெரியாது. அவன் தலையில 5400 கோடி 5400 கடன் இருக்கு, அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு கற்பனைகள். இதே வாதத்தை தான் அன்னைக்கு உலக வார் முடிஞ்ச பிறகு என்ன சொன்னா அமெரிக்காக்காரன் சொன்னா அமெரிக்காக்காரன் ஒவ்வொருத்த மேலே இவ்வளவு கடன் சுமை இருக்குங்கிறத அன்னை சுட்டி சொன்னாங்க. இன்னைக்கு அது நடைமுறைப்படுத்தி சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்கல. அதனால அரசாங்கம் என்பது கடன் வாங்குவதும் கடனை கொண்டு மக்களுக்கு நன்மை செய்வது எல்லா இடத்துலயும் இருக்குது. ஏதோ அமர்த்தியா சென் சொல்றாரு, தமிழகம் மட்டும் தனிநாடாக இருந்திருந்தால் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஜப்பான் நிலைக்கு வந்திருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட மனித குறியீடுல வந்திருக்கலாம். அமர்த்தியாசன் சொன்னாங்க, எனக்கு தெரியல. நாங்க வந்திருக்கலாம். வருவாய்க்கு என்ன பண்ணணும் அதே பொருளாதார நிபுணர் அமர்த்தியாசன் தான் சொல்லணும்.
திரு பீமராவ் நான் கேட்க விரும்புறேன். இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே திரு கணேஷ்குமார் குறிப்பிட்டது போல மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ஒட்டுமொத்த வருவாயில இலக்குல எவ்வளவு இருக்கோ அதுக்குள்ள கடன் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு கடனுக்கும் நிதி பற்றாக்குறைக்கும் ஒரு வரையறை வைக்குது. 4% வரணும், 7% வரணும், ஒரு வரையறை வைக்குது. அந்த வரையறைக்குள்ளே தான் இது வரைக்குமே இருந்திருக்கு கடன் தொகை. ஒரு முறை கூட அந்த வரையறை மீறி போடல. நாம பார்த்திருக்கோம் இந்தியாவில் பல மாநிலங்கள் வரையறையை மீறி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் வரையறையை மீறி கடன் வாங்கியிருக்காங்க. தமிழகத்துல அந்த சீலிங் தாண்டி போகவே இல்லைங்கும் போது நம்ம ஏன் கவலைப்படணும்? வருவாய் அதே அளவுக்கு இருக்குது, கடன் அதே அளவுக்கு ஆறுதல் இருக்குன்னா ஏன் நம்ம கவலைப்படணும் கேட்கிறேன். இல்ல உண்மை கரெக்ட். நீங்க சொல்றதுல ஒரு பொருளாதார கொள்கை இருக்கு. என்னன்னு சொன்னா 25% நீங்க 24 25% முழுமையாக கடன் வாங்கலாம். ஒன்னும் பெரிய தலைகீழ நாளைக்கே கவர்மெண்ட் யாரும் எடுத்துட்டு போயிட முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அரசியல் சட்டத்தில் 168, 168A, 169, 170 இது மத்திய மாநில அரசுகள் வரி விதிப்பு சம்பந்தமான விஷயங்களை சொல்லுது. அப்ப இந்த சட்டங்களை மத்திய அரசு என்னன்னா அத்தனையும் தனதாக்கி வச்சிருக்கு இப்போ. எனவே அந்த சட்டங்கள் சம்பந்தமாக ஒரு அமர்வு நிச்சயமாக இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது. பாராளுமன்றத்தில் இது ஏன்னா இந்த பெடரல் சட்டம் பண்றதுனால உட்காந்து வச்சு இந்த 4 சட்ட திருத்தங்களிலும் மாநில சர்க்காருக்கு கூடுதலாக ஒரு உதாரணம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். உதாரணத்துக்கு இந்த ரோடு இது டாக்ஸ் இருக்கு பாருங்க, அது மாநில அரசு வசூல் பண்ணலாம். ஆனா எந்த மாநில அரசும் வசூல் பண்ணலாம். மத்திய அரசு என்ன பண்ணது, ரோடு போட்டுக்கு தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து பல ஆயிரம் கோடி ரூபாய் வருது. அந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கும் மாநில அரசு நம்ம பஸ் போதீங்களா எம்டிசி மற்ற ஊருக்குலாம் 150 கோடி ரூபாய் நம்ம மாநில சர்க்கார் மத்திய அரசு கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் இந்த சட்ட திருத்தம் இந்த மாதிரி சட்ட திருத்தம் தான் தேவை, வேற மாதிரி இல்ல. அப்ப இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். ஒண்ணு. ரெண்டாவது, பெரும் முதலாளிகள் நான் சொல்லல, சாலை அவங்க போடுவாங்க, அதற்கான செலவு உங்கள்ட்ட வாங்க கூடாதா? அததான் நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு சாலைகள்ல நம்ம நெடுஞ்சாலைத்துறை போடுது. நெடுஞ்சாலைத்துறை போட்டாச்சுன்னா அது பர்பஸ் என்னங்க? தேசிய நெடுஞ்சாலை மாதிரி மாநில நெடுஞ்சாலை வேற மாதிரி கொண்டு வரீங்க. இல்ல நீங்க மாநில நெடுஞ்சாலை சுங்கர் வசூலிக்க என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க சட்டத்துல? ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. கோழிக்கு வரி போடலாம், அதுல இருக்கு. தலை வரி இருக்குல்ல, ரைத்து வரி போட, தலைக்கு வரி ரங்கராஜன் பாண்டே அவர்களுக்கும் போடலாம், கணேஷ் அவர்களுக்கும் போடலாம், எனக்கும் போடலாம், இவருக்கும் போடலாம், எல்லாருக்கும் போடலாம். இது இப்ப போட முடியாது. சார் வேற விட்டீங்க நீங்க. சரி, இல்ல உங்க அனுமதி, அவர் அனுமதிச்சாருன்னா அவர் பேரையும் சேர்த்துக்கலாம். இல்ல அவர் அனுமதித்தால் சேர்த்துக்கலாம், நான் தப்பா சொல்ல. அது மாதிரி இருக்கு அந்த வரி போடுறது. இப்ப தலை வரி போட முடியாது, எதுவும் போற. ஆனா சட்டத்துல அது இருக்கு. இதெல்லாம் நீக்கி விட்டு கல்வியை எப்படி பொதுப்பட்டியலில் கொண்டு வர வேண்டுமோ அது போல இதை கொண்டு வரணும். ரெண்டாவது, வருவாய் கொடுக்கக்கூடிய இனங்கள் இருக்கிறது. உதாரணமா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அது மறுபடியும் சொல்ல விரும்புறேன் நான். கனிம வளங்களை மாநில சர்க்கார் சிலது செய்ய முடியும். அதை மாநில சர்க்காரை நேரடியாக ஏற்று, டால்மின் போன்ற நிறுவனங்களை ஏற்று அதை பண்ணியாச்சுன்னா இன்னும் கூடுதலாக வருவாய். ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, அந்த தாது மணல மட்டும் டைட்டானியம் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குங்க, தோரி எடுத்து அதை ரெடி பண்ண முடியுங்க. இது உலகம் முழுக்க தேவை அதிகமா இருக்கு. நிறைய நம்ம சீஷோர்ல இருக்கு, நம்ம கடற்கரையில தான். இதை ஒண்ணு எடுத்து வித்தால சொல்றேன். இதை இப்ப நீங்க சொல்லக்கூடிய தாது மணலோ இல்ல கல் எடுக்கிறதோ மற்ற எல்லா விஷயங்களையும் எப்படி மணலுக்கு செஞ்சது மாதிரி, சாராயத்துக்கு செஞ்சது மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் அரசாங்கம் எதிர்காலத்தில் அதை கட்டாயமா செய்யும். அந்த வருமானத்தை தனியார் விட முடியாது. எல்லா விஷயங்களுமே என்ன அரசாங்கத்துக்கு நிதி நெருக்கடி வருகின்ற பொழுது எங்கெல்லாம் நிதியை திரட்ட வேண்டும் என்பதை அக்கறை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல நிச்சயமா உள்ளே புகுந்து அரசாங்கத்துக்கு பழைய பழமொழி தான் புதுசாக வச்சுக்கலாம். அதை நம்ம பழைய பழமொழி தான், வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் களையிற கதை அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே வெண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம நெய் களைய வேண்டிய அவசியம் இல்லைன்றதுக்காக நான் அதை சொல்றேன். எனவே அது போன்ற விதங்களை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு தொழிலாளிகள், கரும்பு விவசாயம் இருக்காங்கல்ல, 380 கோடி ரூபாய் அவன் கரும்பு கொண்டு போய் போட்டான். எதுக்கு? ஆலைக்கு. கரும்பு பூஞ்சி சர்க்கரையா வரும்போது அதுக்கே ரிலாக்ஸ் பண்ணி அவங்களும் வித்துட்டாங்க 34 ரூபாய் 38 ரூபாய். இன்னும் 380 கோடி ரூபாய் தமிழக விவசாயிகளுக்கு நம்ம கரும்பாலைகள் 8 கரும்பு இன்னை வரைக்கும் கொடுக்கல. அந்த 380 கோடி ரூபாய் அந்த கரும்பாலைகள் கொடுத்தா ஒரு பொருள் வாங்க அவன் கடைக்கு தெரியும். மாநில அரசும் மத்திய அரசும் அவர்கள் கொடுக்க வேண்டிய பங்களிப்பை கொடுக்கவில்லை அந்த ஆலைகளுக்கு. அது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சுற்றறிக்கை வந்துச்சு தமிழர் சார்பா, நீங்க இதெல்லாம் விட்டுட்டு நீங்க அந்த பழைய காசு மட்டும் சொல்லிட்டு எது நம்ம கூடுதல் தொகையா நம்ம சொல்லியிருந்தோமோ மத்திய அரசு நிர்ணயிச்சலை கூட அதை கொடுக்காம கணக்கில் எடுத்தா நீங்க மிச்சத்தை மட்டும் கொடுக்க சொன்னாங்க. மத்திய அரசோட பங்களிப்பு வரல, மாநில அரசோட பங்களிப்பு வரல, ஆலை மட்டும் கொடுத்தா எங்க கொடுப்போம்? நீங்க சொன்ன உதாரணம் நல்ல உதாரணம். இதுக்கும் நீங்க பதில் சொல்லலாம். தயவு செஞ்சு நான் உங்களை தான் கேட்டுக்கிறேன். நோக்கியா பாக்ஸ்கான் முன்னாங்கல்ல, இது நீங்க சொல்றதுக்கு உரிமை இருக்கும்போது அதே விஷயத்த நான் சொல்லக்கூடாதா? ஏன்னு சொன்னா 5% சிறு குறு தொழில் இருக்கு இல்லையா, அதுக்கு டாக்ஸ் போடுறது சம்பந்தமா இருக்கு. இது மல்டிநேஷனல் கம்பெனில என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இதை வாங்கிட்டு உள்ள போகும்போது உற்பத்தி, அதை உள்ள போகும்போது ஒரு பெரிய ஒரு மெட்டீரியல், ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது வெளியில வரும்போது கொடுக்கக்கூடிய அந்த சிறு தொழில் வீரர்கள் சொல்றாங்க இல்லையா, அதாவது 30 நாட்கள் வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம். அப்புறம் என்ன 90 நாட்கள் வச்சுக்கலாம். இந்த சிறு தொழில் செய்யறவங்க அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா தீர்ப்பாயத்துக்கு போனோம். இது விதி. இதை சொல்லாம மாநில சர்க்காருக்கு 2400 கோடி ரூபாய், நம்ம தமிழக அரசுக்கு
எதுவுமே கொடுக்காம நோக்கியா கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி யாருக்குமே கொடுக்கல. நோக்கியா கம்பெனி என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. ஓகே கம்பெனி கொடுத்ததே தப்பு. நம்ம பல திட்டங்களை போட்டு கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் தனியார் நிறுவனம், அவனே நான் பொதுத்துறை நிறுவனம் ஒன்னும் சேர்க்க முடியாது. நீங்க பாத்துங்க, அரசு போக்குவரத்து கழகம் எவ்வளவு நட்டத்தில் இருந்தாலும் நீங்க ஓட்ட சொல்ல முடியும். டிவிஎஸ் காரன் வந்து அரசு எடுத்தா டிவிஎஸ் காரன் அழுதுட்டே இருக்க வேண்டியதான். அவன் பஸ் பூரா எடுத்தாச்சு. நம்ம தனியார் நிறுவனத்தை பொதுத்துறை எடுத்து நீங்க ஒப்பிட முடியாது. அது உங்களுக்கு அடிப்படையில் தெரியும். இல்ல இது தனியார் ஆலையில இருக்கு. நான் சொல்றேன், இன்னொன்னு என்ன சொல்றேன்னா கேட்டுடுங்க. கத்தி இருக்கு கம்பெனி 100 கம்பெனி மூடிட்டு போனா யார் என்ன கேட்க முடிஞ்சது? நம்ம அதான் சொல்றேன், அவர்களுக்கு கூடுதலான சலுகையும் வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய நம்முடைய மத்திய மாநில அரசுகள் 2400 கோடி ரூபாய் கொடுக்கனால முடிஞ்சதை பார்த்துக்கொண்டு நம்முடைய சட்டங்களையோ மற்றதையும் மதிக்காம போயிட்டான். இதே இவ்வளவுதான் முடியல. ஒண்ணு கூட வராது தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு வராது என்பது வேலை கொடுத்து 30,000 பேருக்கு வேலை இல்ல. 30,000 பேருக்கு வேலை இல்ல. டிசிஎஸ் எவ்வளவு பேரை வெளியே வேற ஒரு தனியார் நிறுவனங்களா அரசு வேற ஒரு நீங்க தான் சொன்னீங்க. நான் அதை சொல்றேன். கணேஷ் மாட்டுக்கு மத்திய அரசுடைய பங்களிப்பு நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்முடைய வரி வருவாயிலிருந்து நம்ம மத்திய அரசு திருப்பி கொடுக்கக்கூடிய விஷயங்களோ, மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருந்த மானியங்களோ, உங்களுக்கு தெரியும் கெரசின்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் மானியங்களை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அப்ப நமக்கான வருவாயிலிருந்து நம்ம மத்திய அரசு கொடுக்க வேண்டியது அப்படியே இருக்க, மத்திய அரசு நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியது குறைஞ்சிட்டே போச்சுன்னா நம்முடைய பற்றாக்குறை கூட வேண்டிய நிலைமையில டபுள் சுமையா தான் நமக்கு ஆகும். இல்ல அதுதான் என்னன்னா, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இட்ஸ் பாலிசி பேஸ்ட் டிசிஷன். இதை வந்து நீங்களோ நானோ வந்து மறுக்க முடியாது. ஒரு மாநிலத்துடைய மொத்த வரி வருவாயில் கிட்டத்தட்ட 60-70% மேல மத்திய அரசுக்கு தான் போகுது. அவங்க கிட்ட தான் நம்ம கேட்டு வாங்க முடியும். இது வந்து பொலிட்டிக்கலி பார்க்கும்போது அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இணக்கமான சூழ்நிலைகளை பொறுத்து வந்து அந்த வரக்கூடிய பங்களிப்பு இப்ப கடந்த காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் உண்மையிலேயே குறைச்சாங்க, இல்லன்னு சொல்லல. இதையெல்லாம் சரி செய்வதற்கு மாநில அரசு இப்ப மத்த மாநிலத்தை வந்து நம்ம கூட கம்பேர் பண்ண வேண்டாம். நம்ம கிட்ட என்னென்ன வளங்கள் இருக்கிறது இதெல்லாம் நம்ம ஒழுங்கா நிர்வகித்தா, நிர்வாக சீர்கேடு இல்லாம நிர்வகித்தால் நமக்கு உண்டான வருவாயை நம்ம அதிகமாக வரி வசூல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய. இன்னைக்கு நான் பேசும்போதும் நான் சொன்னதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், மின்சார வாரியத்துக்கு நீங்க சொன்னீங்க நம்ம மானியம் கொடுக்கிறது தப்பா இல்லையான்ட்டு. மின்சார வாரியம் இன்னைக்கு தடையில்லா மின்சாரம் வந்து நாங்க வழங்குறோம்னு சொல்லி எவ்வளவு அதிக விலை கொடுத்து மற்ற இடத்துல இருந்து மின்சாரம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு அணுகுமுறையாக இருக்காது. ஆனா புதுதாக எத்தனை மெகாவாட் மின்சாரம் தயார் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கேள்விக்குறிதான். கடந்த ஆட்சி காலத்துல வந்து போடப்பட்ட திட்டங்கள் தான் பண்ணிருக்கு. இந்த இதுல நான் முடிச்சிடறேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதே மாதிரி மணல் விஷயத்துல சொன்னாங்க. மணல் விஷயத்துல மணல் மூலமாக இன்னைக்கு கூட அரசாங்கம் தான் நடத்துதுன்னு நம்ம பேசுறோம். ஆனா அரசாங்கம் ஆத்துல எடுக்கிற மணல் வந்து ஒரு விலை, ஆனா தனியாருக்கு யார்டு மூலமா போறது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மணல் விற்பனை வந்து தனியார் மூலமா தான் நடக்குது. நம்ம ஒன்னும் அரசுக்கு முழு வருவாய் வந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை முறைப்படி நிர்வாக பிரச்சனை இல்லாமல் நடத்தினா மணல் மூலமாக நமக்கு வரக்கூடிய வருவாய் அதிகமாகும். அதே மாதிரிதான் நண்பர் எவ்வளவு அரசு போட வேண்டியிருக்கும் உங்களுக்கு தெரியாது. ஒரு கான்ட்ராக்ட் போடும்போது எவ்வளவு பிரச்சனை. நிச்சயமா அதுதான் நிர்வாக திறன்றது. அதுதானே ஆட்சி. ஒரு குவாரிக்கு போது அரசு போடுறது நடைமுறை சாத்தியமான அரசு எண்ணிக்கை வந்து மணலுக்கு மட்டுமே இருப்பாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சட்டம் இருக்கு. கலெக்டர் ஆபீஸ் மூலமா நீங்க இத்தனை டோக்கன் இஷ்யூ பண்ணுங்க, அத்தனை டோக்கனுக்கு மட்டும் தான் லோடு போடுங்க சட்டம் இருக்கு. நான் சொல்றேன், ஆனா இன்னைக்கு யார்டுன்றது ஒண்ணு வச்சுக்கிட்டு அங்க எடுக்கிற விலை ஒண்ணு, யார்டுல விற்கக்கூடிய விலை. ஆனா அதிகமான வருவாய் யாருக்கு போகுதுன்னா தனியாருக்கு தான் போகுது, அரசாங்கத்துக்கு வரல. அதை மாற்ற அரசு அந்த விலையை கூட்டினா தான் சமாளிக்க முடியும். இல்ல நிச்சயமாக அது செய்யட்டும். அரசு கூட்டலாம் இந்த அளவுக்கு வராது. அந்த 600 ரூபாய்க்கு லோடு எடுத்து 300 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு விற்கிற நிலைமை வந்து மாறும். முறைப்படுத்தினால் வாய்ப்பு நிறைய இருக்கு சொல்றீங்க. நீங்க இப்ப இந்த டிஸ்கஷனே டைவர்ட் பண்ணிட்டீங்க. பொதுத்துறையில வந்து மணலை கொட்டா என்ன ஆகுங்கிறத கூட இருந்து பார்த்தோம்னா முத கிரானைட்டை டாமின்ல கொடுத்து எல்லாரும் ஸ்டன்னா இப்போ இவ்வளவு கொள்ளை அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தது கிரானைட்ல தான். அதாவது டாமின் ஒன்னு உருவாக்கணும். அதுல என்னெல்லாம் நடந்ததுன்னு நீங்க எல்லாம் அப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்களோ என்ன தெரியாது. அவ்வளவு ஊழல் நடந்தது. பொது நிர்வாகத்தில் அரசு வேலை செய்தால் அந்த நேரத்தில் என்னென்ன நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அனுபவபூர்வமா. தயவு செய்து அதை வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு தனி மனிதனா அதை உணர்ந்துக்கணும். ஒண்ணு. நம்பர் 2, இதுவரைக்கும் இது ஒரு சரியான வாதம் தானா? நீங்களே இப்படி நீங்க பேசும்போது கேட்டுட்டே இருந்தேன் சார். தயவு செய்து நீங்க எம்எல்ஏ நான் சொல்றத கேளுங்க, அப்புறம் நீங்களே குற்றச்சாட்டு உண்மையை சொல்லுங்க. யூ ஆர் நாட் லிவன் லிசனிங். அப்ப நான் பேசல. அதாவது இங்க பாருங்க சார், என்னைய கூப்பிட்டதே அதுக்கு தான். நான் 37 வருஷம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். பொதுத்துறை நிர்வாகத்தில் எந்த இடத்துலயும் சம்பளத்தை கூட்டி கொடுத்தே ஆகணும், லாப நஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் இல்லன்னு சொல்லுங்க. ஒண்ணு. அங்க போன லாஸ்ட்ல போகும்போதும் மினிமம் கொடுத்தாகணும். 2, இதெல்லாம் வரனால தொழில் செய்ய முடியாதுங்கிற காலகட்டம், வெளியே பேச முடியாது உண்மை.
அதனால தான் கிரானைட் எடுத்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அப்படியே அதை அமைக்கிட்டாங்க. ஒண்ணு இதை நீங்க அப்ப அல்லது என்ன பண்ணுங்க, இப்ப வெஸ்ட் பெங்கால மாதிரி கேரளால மாதிரி 100% அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டு பண்ணலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஊழல் பண்ணிடுவார் அப்படிங்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனே வேண்டாங்க. அப்படி இல்ல சார். அரசு ஊழல் பண்றத வந்து நிர்வாக ஊழல் பண்ணும்போது கட்டுப்பாடு கொண்டு வருவது எளிது. போலீஸ், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஹெல்த்ல எல்லாம். ஆனா இல்ல சார், நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க. ஆனா தொழில் பண்ணும்போது ஊழல் நடக்கும்போது பணம் லீக் ஆகுறது குயிக்கா போயிடும். அப்ப நீங்க இதை விட அதிக கடன் வருங்கிறது என்னுடைய கருத்து. ஒண்ணு. நம்பர் 2, நீங்க இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ண இந்த இலவசங்கள்ல கூட வெல்ஃபேர் ஸ்கீமையும் ஃப்ரீ பீஸையும் தயவு செய்து மிக்ஸ் பண்ணி பேசுறோம் நம்ம எல்லாரும். இப்ப நீங்க வந்து ஒரு மாணவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, ஒரு இடத்துல வந்து ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் பண்றதெல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஆனா அப்படி லேப்டாப் கொடுப்பேன், அது அப்படியே கேரளால போய் விற்பான், அப்புறம் மிக்சி கிரைண்டர் கொடுப்பேன், இந்த பக்கம் விற்பாங்கிறதெல்லாம் நம்ம நடைமுறைக்கு வந்துடுச்சு. இதை பார்த்து எல்லா மாநிலங்களும் சபர். அது மாதிரி நம்ம மாநிலம் மட்டும் எல்லா மாநிலம் சபராது. நம் முன்ன இருக்கின்ற ஒரே பிரச்சனை, கடன் அதிகமாக போனதற்கு காரணம் நிர்வாகத்தில், அப்புறம் நம்ம இலவசங்களில் நாம் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையை எட்டி விட்டோம். எந்த கட்சி வந்தாலும் இது இப்படித்தான் இருக்கும். இந்த இதுல அவர் கொள்கை சொல்றாரு பாமக, நாங்க வந்தா என்னென்ன செய்ய மாட்டோம், ஃபைன். அதே மாதிரி இன்னொரு கட்சி, நாங்க வந்தா எல்லா இலவசங்களையும் எடுத்துருவோம், வெரி குட். இன்னொருத்தர் வந்தா நாங்க எல்லா மணலையும் போய் பப்ளிக் செக்டர்ல பண்ணுவோம், வெரி குட். இதை வச்சு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அதை செஞ்சு பார்க்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. மக்கள் வந்து ஆதரிப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறியான விஷயம். இருந்தாலும் கூட ஒரு நிர்வாகங்கிறது மக்கள் நலன் மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்களை சேர்ந்து பார்க்க வேண்டியிருக்குது. நம்முடைய விவாதம் இருக்க மக்களுடைய கருத்துகள் என்னவா இருக்குது, மக்கள் இந்த பிரச்சனையில கடன் சுமை அதிகரிக்க காரணம் என்ன என்று நினைக்கிறாங்க, இப்ப மக்களுடைய பார்வை இப்போது பாருங்க. கடன் சுமை அதிகரிக்க காரணம் அரசு நிர்வாகமே என்று 39% மக்களும், இலவச திட்டங்கள் தான் என்று 59% மக்களும், நலத்திட்டங்கள் தான் என்று 2% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நலத்திட்டங்கள் தான் இந்த மாதிரி கடன் சுமை அதிகரிக்க காரணம் என்று 2% மக்களும், இலவசங்கள் தான் காரணம் என்று 59% மக்களும், அரசு நிர்வாகம் தான் காரணம் என்று 39% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். திரு முருகன் சொன்னது போல நாம் நலத்திட்டங்களையும் இலவச திட்டங்களையும் தனியாக பிரித்தான் பார்த்திருக்கோம், மக்களும் அவ்வாறு தான் பார்த்திருக்காங்க. நிச்சயமாக இலவசங்களும் கூட சில சமயங்கள் தேவைதான், மறுத்துவிட முடியாது. எவ்வளவு காலத்துக்கு கொடுக்க போகிறோம், அதை கொடுப்பதற்கான அரசிடம் இருக்கிறதா, இந்த கடன் சுமையெல்லாம் மீட்பதற்கு, கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன விதமான வருவாய் திட்டங்கள் இருக்கின்றன, இதையெல்லாம் சேர்ந்ததுதான் அரசு, அதனுடைய நிர்வாகம் அப்படித்தான் இருந்தாக வேண்டும். கடன் அதிகரித்துக் கொண்டே போனால் திரும்பவும் அது சாமானிய தான் விடியும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர் 4 பேருக்கும் நன்றி. ஆயுதழுத்த நீட்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிற நபர்களே, நியூட்ரினோவும் மீத்தேனும் அவசியமா ஆபத்தா என்ற தலைப்பில் இன்று ஆயுதழுத்த நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ திட்டமும், டெல்டா மாவட்டங்களில் இந்த மீத்தேன் திட்டமும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பையும் ஆதரவு பெற்றிருக்கிறது. மத்திய அரசு இதை நிறைவேற்றியாக வேண்டும் என்று நிதி ஒதுக்கீடு வரைக்கும் சென்றுவிட்டது. எதிர்க்கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றன. தினந்தோறும் அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் ஆதரவு எவ்வளவு, எதிர்ப்பு எவ்வளவு என்று புரிந்து கொள்வதற்கு முன்னால் நிறைய முக்கியமான அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே ஒரு சாமானியன் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு காம்ப்ளிகேட்டான ஒரு குழப்பமான ஒரு விஷயங்கள் இருக்கின்றன. இது உண்மையிலேயே ஆதரிக்க வேண்டிய, வரவேற்க வேண்டிய ஒரு அறிவியல் திட்டங்கள் தானே இந்த 2 திட்டங்களும், அல்லது இது ஒரு குழப்பமான விஷயங்களே, தேவையில்லாத விஷயங்களை நாமே வம்பை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோமா? இந்த நியூட்ரினோ ஆய்வுமோ அல்லது மீத்தேன் இடுவாயு இல்லாமல் நம்மால் சமாளிக்கவே முடியாதா? வம்பை நாம் விலை கொடுத்து வாங்கிறோமா? இதை பற்றி தான் இந்த ஆயுதழுத்த நீட்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பீமராவ் அவர்கள் முடிந்திருக்கார். அதே போல மனிதநேய மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் திரு ஜவாஹிருல்லா அவர்கள் முடிந்திருக்கார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல ஜவாஹிருல்லா ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த 2 திட்டங்கள்ல உங்களுடைய முதல் கட்ட பார்வையை பதிவு செய்ய முடியும் கேட்டுக்கிறேன். ஜவாஹிருல்லா. தேனி மாவட்டத்தில் தேவாரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய புட்டிப்புறம் என்ற கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் தான் நியூட்ரினோ ஆய்வுக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது. அறிவியல் ரீதியாகவே நான் மிக தெளிவாகவே சொல்ல விரும்புகின்றேன். இந்த நியூட்ரினோ திட்டம் என்பது மிகவும் ஆபத்தானது. முதலிலே நியூட்ரினோ என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி இது மிகவும் புரிவதற்கு கஷ்டமானது. நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அணுவினுடைய பல்வேறு 60 துகள்கள்ல ஒன்று நியூட்ரினோ. இந்த நியூட்ரினோ உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இருக்கு. மனிதனுடைய உடல்ல கூட இந்த நியூட்ரினோ இருக்கின்றது. ஆனால் இந்த ஆய்வு என்ன செய்யறாங்கன்னா, இந்த மலைப்பகுதியில
வந்து அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காந்தத்தை கொண்டு வந்து நிறுவி அதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சுரங்கத்தை தோண்டப் போகிறார்கள். அந்த சுரங்கம் வந்து 130 மீட்டர் நீளம், 26 மீட்டர் அகலம், 30 அடி உயரம் சுரங்கம் தோண்டி ஒரு குகையை ஏற்படுத்தி அதுல இந்த காந்தத்தை, இந்த பிரமாதமான காந்தத்தை வைத்து அதன் மூலமாக செயற்கையாக நியூட்ரினோவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலை எடுக்கின்றார்கள். இந்த இயற்கையிலே நான் சொன்ன மாதிரி வான்மண்டலத்திலும் நம்முடைய உடலிலும் எல்லா இடத்திலும் நீக்கமர இடம்பெற்று இருக்கக்கூடிய இந்த நியூட்ரோனால 22 எலக்ட்ரான் வோல்ட்ஸ்ல இருந்து 15 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ் வரைக்கும் இருக்கின்றது. ஆனால் செயற்கையாக தயாரிக்கப்படக்கூடிய நியூட்ரோனால இதைவிட 10 மடங்கு அதிக ஆற்றல், நியூட்ரோனாவுடைய ஆற்றல் 10 கோடி மடங்கு அதிகமும் கதிர்வீச்சு அபாயமும் இருக்கின்றது என்று நான் சொல்லவில்லை. ஹிட்டோகா சுகாவாரா, ஹிரோயோகி ஹாகுரா, டோஷியா சானாமி ஆகிய 3 ஜப்பானிய ஆய்வாளர்கள் மிக தெளிவாக இதற்கான ஆய்வறிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த செயற்கை நியூட்ரினோ வந்து மிகப்பெரிய கேடுகளை விளைவிக்கின்றது என்று தொடர்ச்சியாக தினமும் ஆய்வு கட்டுரைகள் வந்த வண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இன்னும் வேடிக்கையானது என்னவென்றால், இந்த நியூட்ரினோ ஆய்வுக்காக வேண்டி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல இந்தியன் நியூட்ரினோ ஆர்கனைசேஷன் விண்ணப்பிக்கும் போது எந்த கேட்டகரியில, எந்த வகையில விண்ணப்பிச்சாங்கன்னா, அணு உலை எரிபொருள், அணு உலை கழிவுகள் என்ற கேட்டகரியில தான் அதை வந்து விண்ணப்பித்திருக்கின்றார்கள் என்பதையும் நான் இங்கே சொல்லும் போது அவர்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பிழைதான், ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக் தான் சொல்லி அவங்க குறிப்பிட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற பொறுத்த மிஸ்டேக் அல்ல. இது வந்து ஒரு இந்திய நிறுவனம், இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆய்வு. இதை போய் ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்னு சொல்வது வந்து சும்மா பூசி முழுவதற்கான வார்த்தைகளாக தான் நான் தொடர்ந்து திரும்ப வரேன். முதல் கட்ட கருத்துக்களை கேட்க இந்த திட்டங்களுடைய உங்களுடைய நிலைப்பாடு ஆதரவா எதிர்ப்பா? நம்ம வந்து முதல்ல மீத்தேன் திட்டத்தை வந்து எதிர்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதுல கூடிய வாயுக்கள் வந்து உறிஞ்சி எடுக்கப்படும் போது அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை, கிட்டத்தட்ட 1,60,000 ஹெக்டேர் நிலங்களை வந்து பாதிக்கும் என்பதுல ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இந்த நியூட்ரினோ பொறுத்த வரைக்கும் நீங்க அதை ரிலேட்டட் இப்ப சொல்றதுனால சொல்றேன். நியூட்ரினோ என்பது பல கோடிக்கணக்கான நியூட்ரினோக்கள் இப்ப இல்ல, அதாவது கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அது பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. இந்த பூமி நட்சத்திரங்கள், இப்ப உதாரணமா மேல ஒரு நட்சத்திரம் பாக்குறோம் நம்ம, இந்த மாதிரி ஒரு கேலக்சின்னு சொல்லுவாங்க எல்லா நட்சத்திரத்தையும் சேர்ந்து. ஒரு கேலக்சில 400 மில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கும். அதுல ஒரு நட்சத்திரம் தான் நம்ம சூரியன். அந்த சூரியன் வெடிச்சு செதறும் போது அந்த பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. அப்படி வெடிச்சு செதறும் போது ஏராளமான நியூட்ரினோக்கள் வந்து வெளிப்படும். அது வெடிக்கும் போது, ஆதியில் வெடிக்கும் போது அப்படின்னு சொன்னா, கரெக்டா துல்லியமா சொல்லணும்னு சொன்னா 1200 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வெடிக்கப்படும் போது அது சின்ன அந்த நியூட்ரினோ என்பது அடுத்த செகண்டே உருவானதான் அந்த நியூட்ரினோ. நியூட்ரினோல வந்து பல வகை இருக்கு. ஒரு 3 நியூட்ரினோ இருக்குது. டாவ் நியூட்ரினோன்னு இருக்கு, எலக்ட்ரான் நியூட்ரினோன்னு இருக்கு, மியான் நியூட்ரினோன்னு இருக்கு. இல்ல இது சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல சார். இந்த நியூட்ரினோ என்னன்னா நம்மளை கடந்து வெளியே போகுது, இப்போ பல கோடிக்கணக்கா கடந்து வெளியே போகுது. ஏன் அதனால பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்ன, இந்த நியூட்ரினோக்களால ஏன் பாதிப்பு இல்லை சொன்னா, அது எடை வந்து மிகவும் குறைவானது. உதாரணத்துக்கு 9.102 1 போட்டு 25,000 பூஜ்ஜியங்கள் நீங்க அதுல போட்டு வகுக்க முடியாது. 15 பூஜ்ஜியம் வரைக்கும் தான் வகுக்க முடியும். இந்த 15 பூஜ்ஜியம் வரைக்கும் வகுத்தா -14 வரும். அதாவது ஒரு பஞ்சு துகள் இருக்குல்ல, அது அந்த ஊதி கிராமப்புறங்களோட பறக்கும். அந்த பஞ்சு துகள் மோதி இது வரைக்கும் யாரும் இறந்ததாக வரலாறு கிடையாது. அந்த மாதிரி இது சின்ன இது. ஆனா இது வந்து ஒரு ஆப்ஜெக்டா, நம்ம ஒரு பொருளா நம்ம பார்க்க முடியாது. அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் பாக்குறோம் இல்லையா? இதை நம்ம வெடிக்க செய்யும் போதோ, இதை நம்ம பிளந்து ஆராய்ச்சி செய்யும் போதோ அதுல இருக்கக்கூடியதான் பிரச்சனை. அதை கரெக்டா சொல்லிருக்காரு ரூதர்ஃபோர்டு. 1920 ரூதர்ஃபோர்டும் ஜே தாம்சன் இவங்க 2 பேர் தான் முதல்ல அணு சம்பந்தமான ஒரு கொள்கையை வெளியிடுறாங்க. அணுவுக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. அணுவை பிளக்க முடியும், அதுல எலக்ட்ரான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நீங்க அதுல பார்க்கணும். இந்த எலக்ட்ரான் புரோட்டானோட அணு எண்ணும் அணு எடையும் வேற. இப்ப பாம் வெடிச்சா ஒரு ஐன்ஸ்டீன் பண்ணதுன்னா E=mc², அதாவது சக்தி வந்து அந்த மாசோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவனுடைய தேரியோட பென்சில தான் அவர் டிராட் பண்றாரு. ஒண்ணு அதுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வந்து உங்களுடைய கட்சி வந்து இதை ஆதரிக்குது, வந்து எல்லா கட்சிகளும் ஒரு வியப்பு ஏற்படுத்துச்சு. ஆனா உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கேரள கிளை வந்து இது எதிர்க்குது. எங்க ஊர்ல இந்த திட்டம் வரக்கூடாதுன்னு அவங்க கடுமையா எதிர்த்தாங்க. அவங்க வந்து தடுத்தாங்க, அதை வேண்டாம் சொன்னாங்க. இப்பவும் கூட அவங்க அதே நிலைப்பாடுல இருக்காங்க. அது மார்க்சிஸ்ட் கட்சிக்குள்ளி வந்து அறிவியலை நாம் வரவேற்க வேண்டும் சொல்லக்கூடிய நிலைமையிலேயே ஒரு மாநிலம் வேற மாதிரி இன்னொரு மாநிலம் வேணும் சொல்லும்போது யார் சரியா புரிஞ்சுட்டாங்க, நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இல்ல, ஒரு நல்ல கேள்வி இது. கேரள மாநிலம் எதிர்க்கல, இல்ல இந்தியாவில் எங்க எதிர்க்கல. அச்சுதானந்தன் வந்து இதை எதிர்த்தாரு. காரணம் என்னன்னா, அவருக்கு ஏற்கனவே சில விஷயம் முல்லை பெரியார் கூட அவர் தனி தர மாட்டேனாரு. ஆனா 2 கேரளா மார்க்சிஸ்ட் கட்சியும் இங்க தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சியும்
கோர்ட்டு தீர்ப்பான 142 அடி உயரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் சொந்த கருத்து அவருக்கு புரிய வைக்கணும் தான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம் தவிர வேற என்னும் இல்ல. இதுல இன்னும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் இந்த குகை மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த நியூட்ரினோக்கள் வந்து டிராவல் பண்ணி வரதுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ஒளி ஆண்டுகள் ஆகும். இந்த 4 லட்சம் ஒளி ஆண்டுகள் என்பது இப்ப சூரியன்ல இருந்து ஒரு படுற சன்லைட் வந்து ஒரு செகண்டுக்கு 8 நிமிடம் ஆன பிறகுதான் இங்க வரும். அது டிராவல் பண்ணி 8 நிமிஷம் ஆகுது. அங்கிருந்து 8 நிமிடத்துக்கு முன்னாடி புறப்பட்ட ஒரு ஒளி தான் வந்து சூரியனை வந்து அடையிறதுக்கு வருது சொல்லிடுறேன் நான். அப்ப நீங்க அந்த ஏன் அந்த அப்படின்னா ஏன் வந்து இங்க தேனியில வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. தேனியில ஏன் வைக்கிறாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து உருவாகி கிட்டத்தட்ட 400 கோடி ஆண்டுகள் ஆகுது. 400 கோடி ஆண்டுகள் ஆகுது. ரொம்ப சரியான பார்வை. நான் சொல்றேன் கொஞ்சம் ரொம்ப டீடைலா போக வேண்டியது. நான் இதுல பிரயோஜனபிளா விஷயம் கேக்குறேன். பிரயோஜனம் அதுக்கு ஒரு பிரயோஜனம் அது டிராவல் பண்ணி வரும்போது இந்த மலை இது இருக்கு இல்லையா, இது பில்டர் பண்ணி தான் கொடுக்கும். அப்படி பில்டர் பண்ற இடம் எதுன்னு சொன்னா அந்த இடம் இந்த நியூட்ரினோ வந்து ஆபத்தற்றது. எது ஆபத்தற்றது சார் ஒரே ஒரு சொல்லிடுறேன் சார். ரேடியம் நீங்க வாட்ச் பாத்துருக்கீங்களா சார்? முன்னாடி வரும் அதுல தடை வச்சிருப்பாங்க. அந்த ரேடியம் தெரியாம கட்டப்பட்ட ஒரு காலம் உண்டு. ஐரோப்பால மேரி கூறி தான் கண்டுபிடிச்சாங்க. இது பல பார்க்கணும் முகத்தை இருந்ததுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரேடியத்தை அது பண்ணாங்க. ரேடியம் ஈலியம் இது வந்து இயல்பிலேயே கதிர்வீச்சு உள்ளது. நீங்க விசை இருக்குல்ல 4 விசை இருக்கு. சயின்ஸ் பெரிய விஷயம் இது. 4 விசையான இருக்கு. அந்த விசை வந்து என்னன்னா இது டிராவல் பண்ணும் உட்கருல அணுவோட உட்கருல வந்து டிராவல் பண்ணும்போது ஒன்னோட ஒண்ணு அந்த விசை சம்பந்தமா மோதும் போது கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தும் போது அது வெளியே வந்து பல லட்சம் மடங்கு வந்துட்டே இருக்கு. இதுல ஆபத்து இல்லன்னு சொல்றீங்க. ஆபத்து இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். திரு ஜவஹர்லால் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா அப்படியானா இந்த துறை அணுசக்தி கழகமோ மற்ற துறைகளோ இது பற்றி மேலும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது சாதாரணமா வந்து நம்முடைய சுற்றுச்சூழல் துறையிட்ட அனுமதி கேட்கறதுக்கான பேசும்போது அவங்க வந்து அணுசக்தி அணு உலை அணு கழிவுகளை பதப்படுத்தல சேமித்து வைத்தல் துறையில ஏன் கேட்கறாங்க? அப்ப அணுசக்திக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க கேட்கிற சாதாரண ஒரு ஆய்வு தானே. நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நியூட்ரினோ ஆய்வுக்கு பிறகு கூடங்குளம் உள்ளிட்ட பல இடங்கள் இருக்கக்கூடிய அணு கழிவுகளை வந்து அங்கதான் போட போறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பகுதி மக்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு அச்சம் இருக்குமா இல்லையா? இல்ல கண்டிப்பா நீங்க கேட்கிற கேள்வி ஜெனினானது. எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களும் ஜெனினான ஒரு கேள்வி இது. இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதுதான் மத்திய அரசு நாம என்ன சொல்லணும்னா அந்த பகுதி இந்து மத்தின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க இங்க மேக்ஸ் சயின்டிஸ்ட். அது இந்த தியரி வந்து இந்த பார்ட்டிகல் இந்த துகள்னு சொல்றது வந்து பார்ட்டிகல் பிசிக்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு தனி சப்ஜெக்ட். இது பிசிக்ஸ்லயே தனி சப்ஜெக்ட். இது இந்த இதுல வந்து என்னன்னா அவங்க இந்து மத்திய அவங்க சொல்றாங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜனங்களுக்கு இது தெளிவுபடுத்த வேண்டும் சொல்றாங்க. ஏன் தெளிவுபடுத்தணும்னு சொன்னா ஏற்கனவே அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணா இட் மீன்ஸ் மத்திய அரசு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எந்த விதமான அந்த கழிவுகளை கொண்டு வந்து இங்க வைக்க மாட்டோம் என்று அது என்ன பண்ண உறுதி பண்ணணும், அறிவிக்கணும், பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும். அது இல்லாம பூடகமாக இந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு டிரான்ஸ்பரன்சியா என்ன சொல்லணும், இந்த மாதிரியான இதுக்கு நாங்கள் பயன்படுத்தவில்லை. அதன் மூலமா என்ன கிடைக்குன்னா எந்த கண்டுபிடிப்புமே மக்களுக்கு பயன்படும். அதை ஒட்டிதான் அதை பண்றாங்க. இந்த நானோ டெக்னாலஜி இந்த மாதிரியான இந்த பார்ட்டிகல் இருந்து நம்ம கண்டுபிடிப்பது வந்து நியூட்ரான் வந்து அடுத்த கட்ட தலைமுறைக்கு 300-400 ஆண்டுக்கான தலைமுறைக்கான விஞ்ஞான கண்டுபிடிப்பு தான் இது. இல்ல சுவிஸ் ஜப்பான் இதெல்லாம் ஏற்கனவே இன்வால்வ் ஆயிட்டாங்க. திரு ஜவஹர்லால் நான் கேட்க விரும்புறேன். ஒரு விஷயம் முக்கியமா குறிப்பிடுறாங்க. இது போன்ற பிரச்சனைகள் வந்து அணுக்கழிவுகள் அங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுங்கிறதுல யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. அதை வந்து உத்தரவாதப்படுத்தணும். அது தவிர இந்த நியூட்ரினோ ஆராய்ச்சியில வந்து முழுக்க அறிவியல் இருக்கிற தவிர இதுல ஆபத்தே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த விதமான ஆபத்தை பாக்குறீங்க? அணுக்கலை ஒளிவுல அங்க கொண்டு போக அணுக்கலை கழிவுகளை வந்து கொண்டு போக கூடாதுல மாற்று கருத்து இல்ல. அதுதான் உங்களுடைய சந்தேகமா இருந்துச்சு. அது தவிர வேற என்ன சந்தேகம், வேற என்ன ஆபத்து எதிர்பார்க்க முடியும்? இல்ல அது மட்டும் அல்ல, அது நிச்சயமாக முக்கியமான ஒரு சந்தேகம். அது இந்திய அணு ஆராய்ச்சி நிறுவனம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய பல பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. அது பெரிய சப்ஜெக்ட், அதை விரிவா போக வேண்டாம். ஆனால் இந்த நியூட்ரினோவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான குகையை உண்டாக்க போகிறார்கள். அந்த குகையை உண்டாக்குவதற்காக வெடிமருந்தை வைத்து அங்க அந்த மலைகளை உடைக்கப் போகிறார்கள். அது எத்தகைய சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் மிகவும் அபாயகரமானது. முதல்ல வந்து இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சொந்தமான ஒரு இடத்திலே நீலகிரி மாவட்டத்திலே தான் தொடங்குவதாக திட்டமிட்டார்கள். ஆனால் அங்கு அந்த திட்டத்தை தொடங்கினால் அங்கு இருக்கக்கூடிய புலிகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய யானைகளுக்கும் ஆபத்து ஏற்படும் என்று கைவிட்டுவிட்டு இப்போது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இதை தொடங்கி இருக்கிறாங்க. ஆனால் இதற்கான என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் ரிப்போர்ட், அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான அறிக்கையில மிக தெளிவாக இப்போது இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் என்று சொல்லக்கூடிய உயிருக்கு ஆபத்தான, அதாவது
இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் பறவைகள் வாழக்கூடிய ஒரு பகுதி என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன், அறிவியல் ஆராய்ச்சி நடத்தக்கூடாது என்பது யாருடைய கருத்தும் அல்ல. நிச்சயமாக மக்களுக்கு பயனுடைய அறிவியல் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும். இந்தியாவில மருத்துவ ஆய்வுக்காக ஆண்டுக்கு 120 கோடி ரூபாய் செலவு செய்கின்றோம். வானிலை ஆய்வுக்காக ஆண்டு ஒன்றுக்கு 200 கோடி ரூபாய் செலவு செய்கின்றோம். ஆனால் இந்த நியூட்ரினோ ஆய்வுக்காக வேண்டியும் அதே போல தெர்மோ நியூக்ளியர் ஆய்வுக்காக வேண்டியும் 10,000 கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு ஏழை பாலை வாழக்கூடிய இந்த நாட்டுக்கு இந்த ஆய்வு தேவைதானா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்க முடியுமா? ஏழைகள் இருக்கக்கூடிய நாட்டில் 1450 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. நமக்கு சந்திரன்ல ஆள் அனுப்பி என்ன செய்ய போறோம், நம்ம விண்வெளியில் அனுப்பி என்ன செய்ய போறோம், இது சந்திராயன் நமக்கு திட்டம் தேவையில்லை, இதெல்லாம் கேட்க முடியுமா? நம்ம அறிவியல் வளர்ச்சியும் சாமானியனுடைய வளர்ச்சியும் இரண்டும் ஒரே கட்டத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் தானே. அதை முடிச்சுட்டு அப்புறம் இது பாருங்க இடம் நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. தெளிவா நான் சொல்ல வர்றேன், மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய மருத்துவ ஆய்வுக்கும் வானிலை ஆய்வுக்கும் இதை விட அதிகமாக செலவு செய்யலாம் இல்லையா? இதனால நேரடியாக மக்களுக்கு இப்போது பயன் என்பது நிச்சயமாக கிடையாது. மாறாக இது சுற்றுச்சூழலுக்கு தான் மிகப்பெரிய கேடை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதற்கு ஏராளமாக நான் குறிப்பிட்ட ஆய்வாளர்கள் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான ஆய்வாளர்கள், என்னுடைய அருமை தோழர் பீமா ராவ் அவர்கள் இந்துமதியை பற்றி சொன்னார்கள். இதே துறையிலே ஆய்வு செஞ்ச விஜய் அசோகன் என்ற நார்வே நாட்டினுடைய ஆய்வாளரும் இதனுடைய ஆபத்துகளை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த செயற்கை நியூட்ரான் ஆய்வுங்கிறது மிகவும் ஆபத்தானது. அது பல்வேறு வகையான மனித இனத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்கக்கூடியதுங்கிறத திரு பீமராட்ட கொண்டு போறேன். அவர் சொன்னது போல நியூட்ரான்கள் ஆபத்தை விளைவிக்கின்றன. அப்புறம் அடுத்த கேள்வி ஒரு தெளிவான பார்வை நமக்கு இல்லை. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, இந்த குகை அமைக்கிறது மூலமா உள்ள ஒரு டனல் போட்டு நம்ம கொண்டு போறாங்க. உள்ளதான் அந்த ஆய்வு மையம் இருக்க போறது. இதுல கிட்டத்தட்ட 8 லட்சம் டன் பாறை விடுவிச்சு தரப்படுது. அந்த அளவுக்கான பாறைகள் விடுவிச்சு தரக்க போறாங்க. அந்த உள்ள முழுக்க முழுக்க அது பல லாரிகள் உள்ள போற அளவுக்கான பெரிய பிரம்மாண்டமான ஒரு குகை அப்படிங்கும் போது இதுக்கான சுற்றுச்சூழல் தாக்கீட்டு அறிக்கை பெறப்பட்டதால் இன்னைக்கு பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இந்த சுற்றுச்சூழலுடைய பாதிப்பு என்னங்கிற ஆய்வே பண்ணாம நீங்க எப்படி அனுமதி கொடுத்தீங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கு. இது போன்ற விஷயங்கள் கவனம் செலுத்த போகும்போது இதுல ஒரு அறிவியல் ஆய்வுக்கான அக்கறை அப்படிங்கிறத தாண்டி ஒரு அவசரம் தெரியலையா? இல்ல சார், நீங்க நிதானமே இதை பண்ணலாம். ஒண்ணு அதான் நான் முன்னே சொன்னேன், 2015 தான் அதை தொடங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லல. நல்லா புரிஞ்சு ஜனங்களோட உதாரணத்துக்கு ஒன்னு சொல்லலாம் நினைக்கிறேன் நான். இப்ப இந்த முல்லை பெரியார் வேற விஷயத்துக்கு போல, முல்லை பெரியார் அணை பென்னிக்குக்கு நம்ம இப்ப பாராட்டுறோம், சிலை வைக்கிறோம், நல்லது, தப்பு கிடையாதுன்னு வச்சுங்க. ஆனா பென்னிக்குக்கு அந்த இது கட்டும்போது பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் செத்து போயிட்டாங்க. அந்த இது கட்டும்போது காரணம் என்னன்னா, அன்னைக்கு மலேரியாவுக்கும் மற்றதுக்கோ மருந்து கண்டுபிடிக்கல. எனவே இதெல்லாம் பிரச்சனை இது. எனவே பல ஆயிரம் தமிழர்கள் செத்து போய்விட்டார்கள். எனவே நான் அந்த தண்ணீரை பயன்படுத்த மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கு. இப்ப நம்ம பண்ணக்கூடிய ஆபரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு முதல்ல சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட புணங்களை கொண்டு ஆபரேஷன் பண்ணாங்க. எதுக்கு? ஓபன் இதுல இருந்து. அப்ப ஜே தாம்சன் உத்தரப்பட அது பண்ணும்போது என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதுல அவர் சொன்ன மாதிரி 60 பார்ட்டிகல் அதாவது குவார்க் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றது பயம் என்னன்னா, ஒன்னு சொல்றேங்க நான், போசான் பார்ட்டிகல் இப்ப பிரான்ஸ்ல பண்ணாங்க. கடவுள் துகள் அது போசான் பார்ட்டிகல். அந்த போசான் பார்ட்டிகல் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரானையும் நீங்க எடுத்துடுவாங்க வெளியில. அதுல புரோட்டான் நியூட்ரானும் சம வேகத்தில் மோதணும்னு சொன்னா ஒன்னே ஒன்னு நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க நடக்கலையா, 10,000 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரே டைம்ல உங்களுக்கு வெப்பம் வரும். உடனே என்ன பண்ணணும்னு சொன்னா, அது -247 டிகிரிக்கு அதை கூல் பண்ணணும். அதான் அங்க பண்ணது. எனவே அதுல அவங்களால சரியால அந்த இது பண்ண முடியல. இது போடுறது இல்ல. இது அப்படி வெடிச்சா இது இல்ல, இந்தியாவே இருக்க முடியாது. அந்த மாதிரி பண்ணி ஆச்சுன்னா அது வேற. இது என்னன்னு சொன்னா, அந்த பாறை தான் அந்த பில்டர் பண்ண. சுலபமா சொன்னா, டீ கடையில டீ தூள் போடுறாங்க, வீட்லயே அதை டீ தூள் போடுறோம், அப்படியே குடிக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு அந்த வடிகட்டி பில்டர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பில்டர் பண்ணியாச்சுன்னா நமக்கு அந்த டிகாஷனா அல்லது ஏதோ அது வந்துடும். அது மாதிரி இந்த பாறையில இருந்து அந்த அந்த இது வரும்போது, அந்த நியூட்ரினோ என்பது ஒரு துகள் வரும்போது இது என்ன பண்ண பில்டர் பண்ணாது. இந்த டாவ் நியூட்ரினோவும் சரி, எலக்ட்ரான் நியூட்ரினோவும் சரி, மியான் நியூட்ரினோவும் சரி, எந்த வித பாதிப்பும் இல்லை. ரேடியம் இயல்பாகவே கதிர்வீச்சு உள்ளது. இது லேப்ல தயாரிக்கிறது வேற. இந்த கோர்க் அதாவது பார்ட்டிகல் சொல்லுவாங்க, அதாவது அணுவுல இந்த 60 சேர்ந்ததுதான் கோர்க். உதாரணத்துக்கு என் கையை வெட்டினீங்கன்னு வச்சுங்க, சின்னதாக கொண்டு வந்தீங்கன்னா செல் வரும். அதானே கரெக்டுங்க? செல் மூலக்கூறால் உருவாக்கப்படுது. மூலக்கூறு அணுவால் உருவாக்கப்படுகிறது. அணு என்னன்னு சொன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானால உருவாக்கப்படுகிறது. இந்த எலக்ட்ரான் புரோட்டானுக்கு பார்ட்டிகல் அதாவது குவார்க்னு சொல்லுவாங்க. இதனால உருவாக்கப்பட்ட 60 சேர்ந்ததுதான் நியூட்ரான். இந்த நியூட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பல விஷயங்கள் அது நம்ம பயன்படும்.
அப்புறம் என்னன்னா அது வந்து புதுசா வந்து அது என்ன பயன்படும் சொல்லுங்க. அது என்ன பயன்படும்னா சயின்ஸ்ல உங்களுக்கு அட்வான்ஸா பயன்படும். இப்ப நீங்க ஒரு மெடிசன் வந்து இங்க தயாரிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன், உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த நியூட்ரானோட பேசிக் இந்த யூனிவர்ஸ் எப்படி தொடங்குச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா அது பேசிக் பார்ட்டிகல் இருக்குல்ல. இப்ப கெமிக்கல் உதாரணத்துக்கு ஒரு கட்டத்துல வந்து ஆக்சிஜனே கிடையாது. இப்ப நீங்களும் நானும் இல்ல, உலக ஜீவராசியில ஆக்சிஜன் செத்து போயிடும். ஃபேக்ட் தானே அது? உண்மை கிடையாது. சாவலியர் இப்ப தண்ணியில என்ன இருக்குன்னு சொல்ல முடியும்? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கு. ஆனா ஹைட்ரஜனை தனியா ஃபயர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய, அதாவது அட்டாமிக் பவரை விட மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அந்த தண்ணியை நம்ம வந்து சயின்ஸ் பிரகாரம் அறிவியல் வளர்ச்சிக்கு தான் பயன்படும். அறிவியல் வளர்ச்சி நிச்சயமா பயன்படும். பாதிப்பு இருந்தா அதை முதலில் எதிர்க்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி ஆகுது. ஜவஹர்லால் சுருக்கமா இறுதியா கேட்கணும், சுருக்கமா உங்களுடைய பதில தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து இந்த திட்டம் வந்து நல்லது பயக்கக்கூடியது, ஆபத்து கிடையாது. நம்ம வந்து தண்ணியில கூட ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனியா இருக்குது, ஹைட்ரஜன் தனியா பிடிச்சா வெடிக்கக்கூடிய அபாயம் கூட இருக்கு. இது போல நியூட்ரான்களுக்கான ஆய்வு வந்து முழுக்க முழுக்க பாதுகாப்பானது அப்படிங்கிற விவாதம். இது ஆபத்து இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இந்த பாதுகாப்புக்கான சந்தேகங்களை தெளிவாக்கி விட்டு நிறைவேற்ற நினைக்கிறீங்களா? சுருக்கமாக திரு ஜவஹர்லால். இல்ல, முதலாவதாக தமிழ்நாட்டை வந்து இந்த ஆய்வுகள் என்கின்ற பேரில் அணு உலையாக இருக்கட்டும் அல்லது நியூட்ரானா இருக்கட்டும், இந்த அணு கழிவுகளுடைய குப்பை தொட்டியாக ஆக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த ஆய்வு வந்து இமாலய மலையில போய் நடத்தட்டும், தமிழ்நாடு தான் கிடைச்சிச்சா சார்? அதுல அதே போல கோவத்துல பேசக்கூடாது. சயின்ஸ் கோவத்துல தயவு செஞ்சு ஜவஹர்லால், நீங்க உங்களுக்கே தெரியும், கோவத்துல தயவு செய்து பேசலாம். நான் சொல்றது நான் சொல்றது முதலாவதாக சயின்ஸ் அவருடைய இணைப்பு கிடைக்கிற ஒரு சிரமம் இருக்கு. நம்ம நேரமின்மை காரணமா நம்ம வந்து நியூட்ரனை பத்தி மட்டுமே நம்ம பேச முடிஞ்சது. நம்ம வந்து மீத்தேன் பற்றி விரிவா பேச முடியல. நிச்சயமாக அறிவியல் திட்டங்கள் இதுவாக நியூட்ரனாகட்டும் மீத்தேன் ஆகட்டும் எந்த திட்டங்களா இருந்தாலும் அது வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல சில சந்தர்ப்பங்கள்ல இந்த அறிவியல் திட்டங்கள் வளர்ச்சியை மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் ஆபத்தையும் சேர்த்தே கொண்டு வந்து விடுகிறது. இந்த ஆபத்து இல்லாமல் முழுக்க முழுக்க அறிவியலுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தான் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்பதை சாமானிய மக்களுக்கும் புரியும் முறையில் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டு. அதை மத்திய மாநில அரசுகள் செய்யும் என்று நிகழ்ச்சியில் கலந்து கருத்து விருந்தினர் இரண்டுக்கும் நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.